Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. UPSC Prelims 2025 காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவும் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரும் இணைஞ்சு விஷன் 1000 அண்ட் மிஷன் 100ன்ற இனிஷியேட்டிவை நடத்திட்டு வரோம். ஸோ இது பிரகாரம் பார்த்தோம்னா எல்லா ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸோடையும் சிசாட்டோடையும் லாஸ்ட் 15 இயர்ஸ் ஆஃப் PYQவை பேஸ் பண்ணி உங்களுக்கு 100 ஹவர்ஸுக்கான செஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த செஷனுடைய மேஜர் அப்ஜெக்டிவே என்னென்னா, நமக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து மினிமம் 1000 கேண்டிடேட்ஸ் ஆச்சு இந்த வருஷம் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணுன்ற ஒரு அப்ஜெக்டிவோடு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் என்விரான்மெண்ட் ரிலேட்டடான சீரீஸ் தான் இது. ஸோ இப்போ என்விரான்மெண்ட்டில் ஆல்ரெடி நமக்கு வந்து 3 செஷன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ ஸ்பீசிஸ் அண்ட் இட்ஸ் அடாப்டேஷன்ஸு, தென் வந்து ஈக்காலஜி என்விரான்மெண்ட்டு அது ரிலேட்டடான விஷயங்கள், தென் வந்து பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன்ஸ். ஸோ அதனோட இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து 4th சீரீஸ், ஓகேவா, சாரி 4th வீடியோ. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மேஜரான தீம் எதுனா, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ்க்கு அடுத்தது அதிகமான கொஷின்ஸ் வரக்கூடிய ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய பொல்யூஷன் அண்டு டீக்ரடேஷன்ஸ், ஓகேவா. ஸோ இது வந்து ஓவராலாகவே நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு ஏராக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், அல்லது வந்து சாயிலாக இருக்கட்டும், இன் எனி கேஸ் எந்தெந்த வகையில் வந்துட்டு பொல்யூஷன் அஸ் வெல் அஸ் டீக்ரடேஷன்ஸ்க்கான காசேட்டிவ் ஃபேக்டர்ஸாக என்னென்னலாம் இருக்குது, ஸோ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க, தென் வந்து அது ரிலேட்டடான கான்சிக்வன்சஸ், அதோடைய சோர்ஸஸ், இது எல்லாமே வந்து இந்த தீம்ஸில் இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த தீம்ஸ் ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த கொஷின்ஸையும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து லாஸ்ட் 25 இயர்ஸ் ஆஃப் கொஷின்ஸும் எடுத்திருக்கோம். ஸோ இந்த செஷன்லேயுமே வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த கொஷின்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2012 கேட்ட கொஷின், the increasing amount of carbon dioxide in the air is slowly rising the temperature of the atmosphere, because it absorbs. இது வந்து என்னென்னா, இனிஷியலாக க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், அதாவது எதெல்லாம் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸாக இருக்குது, அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால எப்படி அவர் அட்மாஸ்பியர், அதாவது குளோபல் வார்மிங்கான காசேட்டிவ் ஃபேக்டர்ஸாக இருக்குது அப்படின்றது தான் இது, ஓகேவா. ஸோ என்ன ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, the water vapor of the air and retains its heat. Water vapor is itself a greenhouse gas தான். Water vapor is also increasing the temperature. But கேள்வி என்னென்னா, amount of carbon dioxide increase ஆகுதுன்னா அதுக்கு வாட்டர் வேப்பரும் ஒரு நேச்சுரல் greenhouse gas தான். அது இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடும் another important greenhouse gas தான். எதனாலன்றது தான் கேள்வி. What is the reason அப்படின்னா, the ultraviolet part of the solar radiation, it absorbs ultraviolet part of the solar radiation கிடையாது. இது நம்ம ஜாகிரஃபிலே பார்த்துருந்தோம், ரைட்டா. ஆல் தி சோலார் ரேடியேஷன்ஸ்னாலையும் கிடையாது. என்னது, இன்ஃப்ராரெட் பார்ட் ஆஃப் தி சோலார் ரேடியேஷன், ஓகேவா. ஸோ நமக்கு இன்கமிங் சோலார் ரேடியேஷன் என்னவா வரும், அல்ட்ராவைலட் ரேடியேஷனாக வரும். ஸோ எர்த்தோட சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்கமிங் சோலார் ரேடியேஷன் வந்து இன்சோலேஷனாக அல்ட்ராவைலட் ரேடியேஷனாக வரும். ஸோ அது வந்து எர்த்தோட சர்ஃபேஸை ஹீட் பண்ணதுக்கப்புறம் சர்ஃபேஸ் இஸ் ரீரேடியேட்டிங் தி டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் இன்ஃப்ராரெட். ஸோ அப்போது இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணக்கூடிய கேஸஸை தான் நம்ம வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது ட்ராப் பண்ணி இட் இஸ் இன்க்ரீஸிங் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி எர்த்தோடைய அட்மாஸ்பியரில். ஸோ அதில் எஸ்பெஷலி நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோ அல்லது அதர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட ப்ரெசன்ஸ் இருந்துச்சுன்னா இட் மெயின்டைன்ஸ் தி ஆம்பியன்ட் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். பட் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ்னால இன்க்ரீஸிங் அமௌண்ட் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அதிகரிக்க ஆட்டோமேட்டிக்கலாக ஐஆர் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை ரீடைன் பண்ணுறதோ அல்லது அப்சர்வ் பண்ணுறதோ அல்லது ரீஎமிட் அகெயின் டு தி சர்ஃபேஸுக்கு அனுப்பக்கூடிய ப்ராபபிலிட்டிஸும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிக்கும், டெம்பரேச்சர் ஆஃப் தி அட்மாஸ்பியர் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீசிங், தட் லெட் டு தி குளோபல் வார்மிங். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் என்னது, ஆப்ஷன் டி, ஓகேவா. இப்போ அதே கொஷினை பாருங்கள், 2010 கன்சிடர் தி ஃபாலோயிங் விச் கேன் பி ஃபவுண்ட் இன் தி ஆம்பியன்ட் அட்மாஸ்பியர். எதெல்லாம் அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, கேள்வி இங்கே, விச் ஆஃப் தி அபவ் கான்ட்ரிபியூட் டு தி வார்மிங் ஆஃப் தி அட்மாஸ்பியர். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஏற்கனவே கேட்டிருந்தாங்க, அந்த கார்பன் டை ஆக்சைடில் வாட்டர் வேப்பர்னு சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு தெரியும் வாட்டர் வேப்பர் இஸ் அ நேச்சுரல் க்ரீன் ஹவுஸ் கேஸ், ஓகேவா. சல்ஃபர் hexafluoride is the most important greenhouse gas, highest global warming potential இருக்கக்கூடிய greenhouse gas, ஓகேவா. ஸோ குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் இருக்கிறதுலே மேக்ஸிமம் எதுக்கு இருக்கும்னா சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடுக்கு தான்.
சூட்டுன்றது என்னது? சூட் இஸ் நத்திங் பட் தி பிளாக் கார்பன். பிளாக் கார்பனை தான் நம்ம வந்து சூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நம்மளோட அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட்டாக இருக்க போகும்போது ஆப்வியஸ்லி இட் வுட் லீட் டு தி இன்க்ரீசிங் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் அவர் அட்மாஸ்பியர். ஸோ அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே இன்க்ரீசஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி அட்மாஸ்பியர். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி 1213. ஓகேவா? தென் இந்த கொஸ்டின் பாருங்க. அகெயின் அதே கொஸ்டின். Human activities in the recent past have caused the increasing concentration of carbon dioxide in the atmosphere, but a lot of it does not remain in the lower atmosphere because of. ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால எர்த்தோடைய அட்மாஸ்பியரில் வந்து கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெசன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. பட் அது வந்து ஈவன் தோ ஹியூமன்ஸ் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ்னால இன்க்ரீஸ் ஆனாலும் அது லோவர் அட்மாஸ்பியரில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எதெல்லாம் ரீசன்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகேவா? பட் a lot of it does not remain in the lower atmosphere because of it escapes into the outer stratosphere. ஓகேவா? அவுட்டர் ஸ்ட்ராட்டோஸ்பியர்னா அது வரைக்கும்லாம் போகாது. கார்பன் டை ஆக்சைடு அல்லது க்ரீன் ஹவுஸ் கேஸஸோடைய லிமிட்டேஷனு மோஸ்ட்லி இட் இஸ் கன்ஃபைன்டு வித்தின் தி ட்ரோபோஸ்பியர். ஓகேவா? ஸோ எஸ்கேப்ஸ் இன்டு தி அவுட்டர் அட்மாஸ்பியருன்றதுனால நம்மளுடைய லோவர் அட்மாஸ்பியரில் இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. ஏன்னா அவுட்டர் அட்மாஸ்பியர் போயிட்டோம்னா அல்லது அவுட்டர் ஸ்ட்ராட்டோஸ்பியர் போயிட்டோம்னா நமக்கு அங்கே இருக்கக்கூடிய கேஸஸ் என்னது? ஸ்ட்ராட்டோஸ்பியர் இஸ் நோன் ஃபார் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஓசோன். ஸோ கார்பன் டை ஆக்சைடோ அல்லது வாட்டர் வேப்பரோ இந்த மாதிரியான எந்த கேஸஸுமே மேஜராக ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இல்லாத காரணத்தினால தான் இட் இஸ் ஐடியலி ஷூட்டட். இட் இஸ் நாட் நோன் ஃபார் cloud formation. ஓகேவா? நோ cloud formation இருக்குன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம் ஜியாகிரஃபி கிளாஸஸில். நோ cloud formation and thus it is an ideal region for ஃப்ளைட் ட்ராவல்க்கோ அல்லது மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கோ ஈஸியாக இருக்கும்னு பார்த்துருந்தோம். ஓகேவா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? த ஃபோட்டோசிந்தசிஸ் பை தி ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ் இன் தி ஓஷன்ஸ். நம்ம போன செஷன்ஸ்லேயே பார்த்தோம் த ரோல் ஆஃப் ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ். ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ்னால் என்னது? பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். ஓகேவா? ஆட்டோட்ராப்ஸ், அதாவது பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஓஷன் ஈகோசிஸ்டம். அப்போது பிளாங்க்டான்ஸ் என்ன பண்ணும்? ஃபோட்டோசிந்தசிஸ்னால என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்லேருந்து கன்சியூம் பண்ணிக்கும். அப்போ எவ்வளோக்கு பிரைமரி ப்ரொடியூசர்ஸோட ப்ரெசன்ஸு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கோ அவ்வளோக்கு அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதை தானே நம்ம வந்து பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸில் போன செஷன்ஸ்லையும் பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இதே தான் ஹவு many ஆஃப் தி above adds the carbon dioxide to the atmosphere or reduces the carbon dioxide to the atmosphere. ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷனு, அசிமுலேஷன், இது எல்லாமே ஆப்ஷன்ஸாக கொடுத்துருந்தாங்களா? ஸோ எகெயின் அண்ட் அகெயின் ஒரே கான்டெக்ஸ்டே தான் வெவ்வேறு ஃபார்மில் யூபிஎஸ்சி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போது அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடை ப்ரெசென்ட் பண்ணாமல் இருக்கணும்னா இட் ஷுட் பி கன்சியூம்டு பை தி ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆட்டோட்ராப்ஸ். அதுதான் ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ். ஓகேவா? சப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. த ட்ராப்பிங் ஆஃப் ஏர் இன் தி போலார் ஐஸ் கேப்ஸ். ஓகேவா? ஸோ போலார் ஐஸ் கேப்ஸில் ஏரை ட்ராப் பண்ணுறது மூலிமா கார்பன் டை ஆக்சைடு ட்ராப் ஆகுதுன்றதெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறதுலையே கார்பன் டை ஆக்சைடு லோவர் அட்மாஸ்பியரில் இல்லாமல் இருக்கணும்னா என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டி நடக்கக்கூடிய பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் அதிகரிக்கணும். எவ்வளோக்கு அஃபாரஸ்டேஷன் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸ் கேன் பி ஸ்டோர்டு பை தி பிளான்ஸ் அண்ட் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லேயே லோவர் அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெசன்ஸ் இல்லைன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும்தான். ஓகேவா? ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடு ரிலேட்டடாக எதெல்லாம் எமிஷனு, கார்பன் டை ஆக்சைடுனால என்ன எஃபெக்ட்டு, அந்த எஃபெக்டை தடுக்கணும்னா கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெசன்ஸ் இன் அவர் அட்மாஸ்பியரை என்னென்ன வகையில் நம்ம வந்து குறைக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? தென் கார்பன் டை ஆக்சைடுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான அனதர் இம்பார்ட்டன்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எதுனா மீத்தேன். ஓகேவா? மீத்தேன். அப்போ இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா which of the above are the sources of methane, a major greenhouse gas. அவங்களே சொல்லியிருக்காங்க மேஜர் green house gas. ஓகேவா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? ரைஸ் ஃபீல்ட்ஸ், கோல் மைனிங், டொமஸ்டிக் அனிமல்ஸ் அண்ட் வெட்லேண்ட்ஸ். ஸோ ஆல் தி ஃபோர்ஸ் ஆர் தி சோர்சஸ் ஆஃப் மீத்தேன் தான். ஏன்னா இந்த ரைஸ் ஃபீல்ட்ஸும் சரி வெட்லேண்ட்ஸும் சரி, இந்த ரைஸ் ஃபீல்ட்ஸும் சரி வெட்லேண்ட்ஸும் சரி, இட் இஸ் நோன் ஃபார் presence ஆஃப் anaerobic decomposition. Anaerobic decompositions na absence of oxygen. Absence of oxygen la
ஃபங்கை அண்ட் பாக்டீரியான்ற டீகம்போசர்ஸ்னால ஏற்படக்கூடிய டீகேயிங் ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த ரைஸ் அண்ட் வெட்லேண்ட்ஸ், ரைஸ் ஃபீல்ட்ஸாக இருக்கட்டும், வெட்லேண்ட்ஸாக இருக்கட்டும், ஈவன் இதில் எல்லாத்துலேயுமே அனரோபிக் டீகம்போசிஷன் ஆக்டிவிட்டி நடக்கிற ப்ராசஸ்னால அதனோட ரிசல்டண்ட்டாக என்ன எமிட் ஆகும்னா மீத்தேன் கேஸஸ் எமிட் ஆகும். தென் கோல் மைனிங் நம்ம ஏற்கனவே ஜாகிரஃபிலே பார்த்துருந்தோம். கோல் பெட் மீத்தேன், கோல் பெட் மீத்தேன், CBM, இது எல்லாமே these are all traces of methane which are present along the coal deposits. அப்போ டெஃபினட்டாக கோல் மைனிங் பண்ண போகும்போது மீத்தேன் கேஸஸ் எமிட் ஆகும். டொமஸ்டிக் அனிமல்ஸ் எஸ்பெஷலி கேட்டில்ஸில் என்னது? என்டரிக் ஃபெர்மெண்டேஷன். அதனுடைய கட்டில், ஓகேவா, அதனோட கட்டில் இந்த டீகம்போசிஷன் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய பாக்டீரியாஸோடைய ஆக்டிவிட்டீஸ்னால cattle and livestock are the major sources of methane gas emissions. So all these forces are major sources of methane gases. ஓகேவா? அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? D 1, 2, 3 and 4. ஸோ அதே தான் திரும்ப 2010லே கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. Due to their extensive rice cultivation. So question again and again கொடுத்துருக்கிறதுல இருந்தே கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க UPSC. இங்கே ரைஸ் ஃபீல்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, இங்கே அதே கொடுத்துருக்காங்க பாருங்க. Due to their extensive rice cultivation, some regions may be contributing to global warming. To what possible reasons is this attributable? So rice cultivationனால global warming increase ஆகுது. அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் பாசிபிளான ரீசன்ஸ்ன்னு கேட்குறாங்க. சிம்பிளாக நம்ம போன கொஷின்ஸில் இதை தானே பார்த்துருந்தோம். தி அனரோபிக் கண்டிஷன்ஸ் அசோசியேட்டட் வித் ரைஸ் கல்டிவேஷன் காஸ் தி எமிஷன் ஆஃப் மீத்தேன். கரெக்டாக? டெஃபினட்டாக. when nitrogen based fertilizers are used, nitrous oxide is emitted from the cultivated soil. டெஃபினட்டாக நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஈவன் அக்ரிகல்ச்சர் தீம் நம்ம ஜாகிரஃபியில் பார்க்கும் போதே பார்த்துருந்தோம். ரைஸ் கல்டிவேஷனில் ஒன் ஆஃப் தி மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா இந்த வாட்டர் கன்சம்ஷன்ஸும் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண இட் வில் லீட் டு லார்ஜர் நம்பர் ஆஃப் என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன். ஒரு பக்கம் இந்த நைட்ரைட்ஸும் வந்து நம்மளுடைய ரைஸ் ஃபீல்ட்ஸோ அல்லது அதனுடைய ரன் ஆஃப் டு தி ஈகோசிஸ்டமோ, அதாவது ரிவர்ஸாக இருக்கட்டும் அல்லது கோஸ்டல் ரீஜன்ஸாக இருக்கட்டும், அங்கே ஆல்கல் ப்ளூமை கிரியேட் பண்ணுறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நைட்ரஜன் ஃபெர்டிலைசர்ஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் நைட்ரேட்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் நைட்ரஸ் ஆக்சைடு இஸ் ஆல்சோ எமிட்டட். நைட்ரஸ் ஆக்சைடு இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ அப்போது எதெல்லாம் க்ரீன் ஹவுஸ் கேஸஸாக இருக்கோ அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எந்தெந்த சோர்ஸஸ்லாம் வருதோ அது ரிப்பீட்டடாக UPSC கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் நம்ம நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ நைட்ரஜன் பேஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ், நைட்ரஸ் ஆக்சைடு இஸ் எமிட்டட் ஃப்ரம் தி கல்டிவேட்டட் ஃப்ரீம். அப்போ ரைஸ் கல்டிவேஷன் இதெல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன், அதாவது சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன்ன்ற கான்செப்டை வந்து நம்ம வந்து ஈவன் அக்ரிகல்ச்சர் தீமில் நம்ம ஜாகிரஃபியில் பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா பேடி கல்டிவேஷனுக்கான நர்சரி சீட்லிங்ஸ்க்கு வந்து ஒரு ரேஷ்னல் வேல வந்து பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி ஒரு நர்சரியில் வந்து அதனோட சீட்லிங்ஸை வந்து ஸ்ப்ரவுட் பண்ணிவிட்டு தென் போய் பிளான் பண்ண போகும்போது இனிஷியலாக அந்த வாட்டர் லாக்டு கண்டிஷன்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸும் நம்ம நிறைய குறைக்க முடியும். ஸோ அப்போது இட் நாட் ஓன்லி ரெடியூசஸ் தி வாட்டர் கன்சம்ஷன் பட் ஆல்சோ ரெடியூசஸ் தி எமிஷன்ஸ் ஆஃப் மீத்தேன் as well as other associated greenhouse gases in the form of nitrous oxide. ஓகேவா? ஸோ அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? போத் 1 and 2. இது ரெண்டு நாளையுமே ரைஸ் கல்டிவேஷனோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரீசன்னாலையுமே குளோபல் வார்மிங் வில் பி இன்க்ரீஸ்டு. அதே கொஸ்டின் 2022 கேட்டிருக்காங்க பாருங்க. எகெயின் அண்ட் அகெயின் UPSC is repeating its themes. Among the following crops, which one is the most important anthropogenic source of both methane and nitrous oxide? அப்படியே கொஷின் இதே தான். என்னது? இங்கே 2010ல் கேட்ட இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? நைட்ரஸ் ஆக்சைடும் மீத்தேனையும் சொல்லியிருக்காங்களா? இதை அப்படியே 2022ல் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்னது? பெஸ்ட் ஆன்சர் ரைஸ் தான். ஸோ அமாங் தி ஃபாலோயிங் கிராப்ஸ் விச் ஒன் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆந்த்ரோபோஜெனிக் சோர்ஸ் ஆஃப் போத் மீத்தேன் அண்ட் நைட்ரஸ் ஆக்சைட்னா நான் ரைஸ் தான். ஓகேவா? தென் அகெயின் மீத்தேனுடைய அதர் ஃபார்மில் 2019ல் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் தி
டெபாசிட்ஸ் ஆஃப் மீத்தேன் ஹைட்ரேட். இந்த ஹைட்ரேட்ன்றது என்னது, ஒரு ஐஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஐஸ் ஃபார்ம்ஸ் இன் தி மோஸ்ட்லி இன் தி போலார் ஆர் ஆர்டிக் ரீஜன்ஸ். இந்த ரீஜன்ஸில் ஐஸ் ஃபார்ம்ஸில் ஒயிட் கலரில் வந்து பார்த்தோம்னா இட் ஸ்டோர்ஸ் மீத்தேன் அண்ட் அதர் காம்போனன்ட்ஸ் இன் தி வேப்பரைஸ்டு ஃபார்மாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்கலாக நமக்கு குளோபல் வார்மிங்கோடைய ரிசல்டன்ட்னால என்னது, மெல்டிங் ஆஃப் கிளேஷியர்ஸ் நடக்குமா? மெல்டிங் ஆஃப் கிளேஷியர்ஸ் அண்ட் ஐஸ் கேப்ஸ் இது நடக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கலாக அதனோட கான்சிக்வன்சஸாக ஆல்படோ எஃபெக்டை ஹையராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஐசி ரீஜன்ஸு குறைய ஆரம்பிக்கும். ரைட்டா? ஸோ மீத்தேன் ஹைட்ரேட்ஸும் வந்து எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கும். Automatically it led to the emission of methane. Methane is a potent greenhouse gas which further induces the global warming. ஓகேவா? ஸோ அதோட சேர்த்து வாட்டரோடைய வார்மிங் எஃபெக்டும் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். வாட்டருடைய வார்மிங் எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காக போலார் ரீஜன்ஸில் இன்க்ரீஸ் ஆகும் போது என்ன ஆக ஆரம்பிக்கும், நமக்கு அந்த ஓஷன் கரண்ட்ஸுக்கான ப்ராப்பர் சைக்ளிக் ஆக்டிவிட்டீஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஜாகிரஃபி டெஸ்ட்லையும் பார்த்துருந்தோம், வீக்கனிங் ஆஃப் அட்லாண்டிக் மெரிடியோனல் ஓவர் டர்னிங் சர்க்குலேஷன். ஓகேவா? ஸோ எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான். ஸோ இதுக்கு என்ன கேள்வி, என்ன பதில்கள் சொல்லியிருக்காங்க? குளோபல் வார்மிங் மைட் ட்ரிகர் த ரிலீஸ் ஆஃப் மீத்தேன் கேஸ் ஃப்ரம் திஸ் டெபாசிட்ஸ். டெஃபினெட்லி மீத்தேன் இன் எனி ஃபார்ம், ஹைட்ரேட்டோ என்ன கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, மீத்தேன் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் அண்ட் இட் இஸ் அ பொட்டன்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்றதை இவ்வளோ நேரம் பார்த்துருந்தோம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் டெஃபினெட்லி ரைட். Large deposits of methane hydrate are found in the Arctic tundra and under the sea floor. Yes, definitely. ஏன்னா இங்கே இதில் இந்த ரீஜன்ஸில் தான் மீத்தேன் ஐஸ் ஃபார்ம்ஸில் அது வந்து டெபாசிட் ஆகிருக்கும். ஓகேவா? அதே சமயத்தில் பாட்டம் ஆஃப் தி சீ ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இன் கெமிக்கல் டெபாசிட்ஸ் மூலியமாகவும் அது ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ எவ்வளோக்கு இது எல்லாமே டிஸ்டர்ப் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கலி இட் ரிலீசஸ் தி மீத்தேன் ஆஸ் அ பொட்டன்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ். இது இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், மீத்தேன் இன் அட்மாஸ்பியர் ஆக்சிடைசஸ் டு கார்பன் டை ஆக்சைடு ஆஃப்டர் அ டிகேட் ஆர் டூ. நமக்கு தெரியும் மீத்தேனோடைய ஃபார்முலா என்னது, CH4, கார்பன் டை ஆக்சைடு CO2. இதில் இன்னொரு முக்கியமான காம்பனண்ட் என்னென்னா, மீத்தேன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஷார்ட் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன்ட். அதை நம்ம பார்ப்போம், ஒரு தனி லிஸ்ட்டே இருக்குது. அதாவது என்னென்னா, கார்பன் டை ஆக்சைடு இஸ் தி பேஸ் ஃபார் எனி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். எல்லா அதர் கேஸஸோடைய குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியலுமே கார்பன் டை ஆக்சைடை பேஸாக வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ அதில் லோவர் ஒரு அரௌண்டு ஒரு 15 to 20 இயர்ஸ் மட்டுமே அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸ், பட் இட் ஹேஸ் அ வெரி ஹை குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல் தேன் தி கார்பன் டை ஆக்சைடை தான் நம்ம ஷார்ட் லிவ்டு கிளைமேட்டிக் பொல்யூட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் மீத்தேனும். மீத்தேனுடைய ஆவரேஜ் லைஃப் டைமு 14 to 20 வருஷத்துக்குள்ளார இருந்துடும். அதுக்கப்புறம் அது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, திஸ் இஸ் ஆக்சிடைஸ்டு இன்டு கார்பன் டை ஆக்சைடு. அப்போ அது இருக்கிற வரைக்குமே இட் செல்ஃப் ஆக்ட்ஸ் ஆஸ் அ மேஜர் க்ரீன் ஹவுஸ் கேஸு. அதனோட லைஃப் டைம் முடிய போகும்போது அது என்னவா மாறிடும், இட் இஸ் அகெயின் கன்வெர்டட் இன்டு அன் அனதர் க்ரீன் ஹவுஸ் கேஸ், த மோஸ்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் கார்பன் டை ஆக்சைடு. அதனால தான் மீத்தேனோட எமிஷன்ஸை எவ்வளோ தூரம் வரைக்கும் குறைக்க முடியுமோ அதை டெஃபினட்டாக குறைக்கணும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். மீத்தேன் இன் தி அட்மாஸ்பியர் ஆக்சிடைசஸ் டு கார்பன் டை ஆக்சைடு ஆஃப்டர் அ டிகேட் ஆர் டூ. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஆப்ஷன் டி 1, 2, 1, 3. தென் அகெயின் அதே கொஸ்டினே பாருங்கள். விச் ஆஃப் தி above are released into the atmosphere due to the burning of crop or biomass residue? அப்போ இந்த இடத்துல என்னது, crop or biomass residueன்ற போகும்போது இன் எனி ஃபார்ம் ரைஸோ அல்லது எந்த விதமான கிராப்ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் தி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் விச் மே பொல்யூட் தி என்விரான்மெண்ட். ஓகேவா? ஸோ பயோமாஸ் அல்லது கிராப் ரெசிடியூ, அது எஸ்பெஷலி நமக்கு இந்த டெல்லி ரீஜன்ஸில் வின்டர் ஆனால் நமக்கு ப்ராப்ளம் வரக்கூடியது என்னது, ஸ்டபிள் பர்னிங். பஞ்சாப் ஹரியானா ரீஜன்ஸில் நடக்கக்கூடிய ஸ்டபிள் பர்னிங்னால ஆட்டோமேட்டிக்கலி இட் இன்க்ரீசஸ் தி பொல்யூஷன்ஸ் ஆர் ஸ்மாக் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இன் தி நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ரீஜன்ஸ். ஓகேவா? எதெல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும், கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன் டெஃபினெட்லி, சல்ஃபர் டை ஆக்சைடு எல்லாமே இருக்கும். ஓசோன் இந்த இடத்துல என்னென்னா, ozone here refers to the tropospheric ozone. It is not the ozone which is present in the stratosphere. Tropospheric ozone is created as a secondary pollutant. அப்போ நேச்சுரலாக இது ட்ரோபோஸ்பியரில் இருக்காது. It is created as a resultant of
numerous other activities like nitrous oxides அல்லது வந்துட்டு ultraviolet radiation நம்மளோட incoming solar radiations ultraviolet radiations வருதுல அந்த ultraviolet radiations volatile organic compounds ஓட nitrous oxides ஓட react ஆகி it creates ozones. அப்போ ozones are created in the lower tropospheric level due to the anthropogenic activities. அதுதான் tropospheric ozone, it is also a short-lived climate pollutant. Sulfur dioxide, in any cases sulfur dioxide and nitrogen oxide, so majority of the cases it will be released. Okay va? அப்போ crop or biomass residues burn பண்ண போகும்போது all of these gases are emitted. But carbon monoxide is not a greenhouse gas. Is not a greenhouse gas. It is a pollutant. Methane is a greenhouse gas. Sulfur dioxide is a greenhouse gas. Tropospheric ozone is also a greenhouse gas. இதனோட presence within the troposphere is also trapping the emitted heat from the terrestrial radiation. But carbon monoxide ன்றது pollutant தானே தவிர carbon dioxide தான் greenhouse gas. So இந்த differencesலாம் தெரிஞ்சுக்கணும். Again and again they are focusing on these important pollutants அல்லது greenhouse gases தான். ஓகேவா? இந்த கொஷின் பாருங்க. அந்த கொஷின்ல ஓசோன் ஆஸ் இந்த இடத்துல ட்ரோபோஸ்பெரிக் ஓசோன் சொல்லியிருந்தோமா, which one of the following is produced during the formation of photochemical? photo அப்படின்னா என்னது? அல்ட்ராவயலட் ரேடியேஷன். photochemical smog. ஸ்மாக்ன்றது என்னது? ஸ்மோக்கு ப்ளஸ் ஃபாக். அதை தான் நம்ம வந்து ஸ்மாக்னு சொல்லுவோம். ரைட்டா? ஃபார்மேஷன் ஆஃப் photochemical smog is produced during the formation of photochemical smogனா ஓசோன் தான். Again ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைட்ஸ் அண்டு ஹைட்ரோகார்பன்ஸ். ஸோ நைட்ரஸ் ஆக்சைட்ஸோ ஹைட்ரோகார்பன்ஸோ மீத்தேன்ஸோ ஆர் டேரெக்டாக ப்ரைமரி பொல்யூட்டண்ட்டாகவே நம்மளோட அட்மாஸ்பியரில் வந்துடும். பட் ஓசோன்ஸ் ஆர் கிரியேட்டட் டியூ டு தி ஆக்டிவிட்டி ஆஃப் photochemical reactions in the presence of sunlight, ultraviolet radiations. ஓகேவா? ஸோ நைட்ரஸ் ஆக்சைட்ஸோ இந்த மாதிரி நைட்ரஸ் ஆக்சைட்ஸோ plus volatile organic compounds in the presence of ultraviolet rays creates ozone plus peroxyacetyl nitrate. இது எல்லாமே secondary pollutants நம்மளுடைய atmosphere present ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதே கொஷின் திரும்ப again repeat ஆயிருக்கு பாருங்க. Photochemical smog is a resultant of the reaction among. ஸோ 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சைக்கிள் ஏதோ ஒரு வகையில் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. நம்ம இப்போ தான் என்ன பார்த்துருந்தோம்? நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன். இந்த கேள்வி அப்படியே கேட்டிருக்காங்களா? ஸோ ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக்னால ஓசோன், இங்கே ஓசோன் ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக் கொடுத்துட்டு ஓசோன். ஸோ ஓசோன் இருக்கிற ஒரே ஆப்ஷன் இது ரெண்டு மட்டும்தான், இதுவும் அதுவும் மட்டும்தான். ஆனால் இங்கே என்னது? கார்பன் மொனாக்சைடு கொடுத்துருக்காங்க. அண்டு பெராக்சி அசிட்டைல் நைட்ரைல் PAN in the presence of என்னது? சன்லைட். சன்லைட்ன்றது இங்கே என்னது? எஸ்பெஷலி அல்ட்ராவயலட் ரேடியேஷன், இன்சோலேஷன். ஏன்னா இதுக்கு தான் ஹை எனர்ஜி இருக்கும், ஹை எனர்ஜி. இதை தான் நம்ம மல்டிபிள் டைம்ஸ் ஜியாகிரஃபி பார்க்கும் போதே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ photochemical smog is created as a resultant of numerous chemical activities and chemical reactions between the nitrous oxides, volatile organic compounds and ozones in the presence of ultraviolet radiations. ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ 2023 என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இன் மேக்கிங் ஆஃப் ஹவு மெனி ஆஃப் தி above ஹைட்ரோஃப்ளூரோகார்பன்ஸ் ஆர் யூஸ்டு. இந்த ஹைட்ரோஃப்ளூரோகார்பன்ஸ்ன்றது என்னது? HFCs. ஆக்சுவலாக இந்த HFC were aimed to replace HCFC, which itself is aimed to replace CFC. Chlorofluorocarbon is the most important ozone depleting substance. அப்போ chlorofluorocarbons ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஹைட்ரோக்ளோரோஃப்ளூரோகார்பன்ஸ் கொண்டு வந்தாங்க. பட் குளோரின் அண்டு புரோமின் இது ரெண்டும் இருக்கக்கூடிய எந்த காம்பனண்ட்டாக இருந்தாலும் that could deplete ozone. ஸோ அதனால் இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஹைட்ரோஃப்ளூரோகார்பன்ஸை கொண்டு வந்தாங்க. இதில் குளோரின் கிடையாது, ஃப்ளோரின் இருக்குது, ஹைட்ரோஃப்ளூரோகார்பன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இட் இஸ் நாட் அ ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ், பட் இட் எமர்ஜ்டு ஆஸ் அ பொட்டன்ட் கிரீன்ஹவுஸ் கேஸ். பொட்டன்ட் கிரீன்ஹவுஸ் கேஸ். ஸோ அதனால் இந்த ஹைட்ரோஃப்ளூரோகார்பன்ஸையும் நம்ம வந்து ஃபேஸ் டவுன் பண்ணணுன்றத கிகாலி அக்ரிமெண்ட் மூலியமா, கிகாலி அமெண்ட்மெண்ட்
to the Montreal Protocol. மூலியமா phase down பண்ணணும்ன்றதை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ HFC is not a ozone depleting substance but it is a potent greenhouse gases. அப்போ HFC ஓட sources என்னென்னன்றது 2023ல கேட்டிருக்காங்க பாருங்க. எது எதெல்லாம்னா aerosols, foam agents, fire retardants. எதுல கிடையாது? lubricantsல கிடையாது. அப்போ answer for this question என்னது? only 3. ஸோ எதெல்லாம் greenhouse gases இருக்கோ கார்பன் டை ஆக்சைடோட sources எது, nitrous oxides ஓட sources எது, sulfur hexafluoride, sulfur dioxide, தென் வந்து மீத்தேனோட சோர்சஸை மல்டிபிள் டைம்ஸ் கேட்டாங்க. இப்போ மாடர்ன் கேஸஸாக இருக்கக்கூடிய ஹைட்ரோஃப்ளோரோகார்பன்ஸையும் கேட்குறாங்க. ஸோ அப்போ எதெல்லாம் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அதனோட இம்பார்ட்டண்ட்டான சோர்சஸ் என்ன இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சப்போ நேச்சுரல் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ன்றது என்னது? நேச்சுரலாகவே நமக்கு வாட்டர் வேப்பரும் இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் அண்டு நைட்ரஸ் ஆக்சைட்ஸ் இது எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ நேச்சுரலான க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் என்னது? வரக்கூடிய இன்கமிங் சோலார் ரேடியேஷனுக்கு ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துட்டு திரும்ப ரீரேடியேட் ஆகக்கூடிய டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை ட்ராப் பண்ணியோ அல்லது திரும்ப எர்த்துக்கு அனுப்புறது மூலியமாக தான் எர்த்தோடைய ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்ஸ் இஸ் மெயின்டைனிங். அப்போ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இல்லைனாலும் எர்த்தில் லிவிங் பீயிங்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஏன்னா ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. பட் when anthropogenic activitiesனால when more amount of carbon dioxide, methane, nitrous oxides are emitted into the atmosphere-னா நம்மளோட அட்மாஸ்பியரில் இந்த கேஸஸோட ப்ரெசன்சஸ் அதிகரிக்க large heat will be trapped. It will further induce the global warming effect. அப்போ அதிகமான ஹீட் ப்ரெசென்ட் ஆகிருக்க போகும்போது கிளேஷியர்ஸ் மெல்ட் ஆகும், ஐஸ் கேப்ஸு டெப்ளிட் ஆக ஆரம்பிக்கும், ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். எகெயின் இட் ரிலீசஸ் தி அதர் இரிட்டபிள் as well as polluted components into the atmosphere. அது ஒரு நெகட்டிவ் லூப்பாக ஃபர்தர் இன்டியூசிங் தி climate change as well as global warming இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் எது அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்க்கான சோர்சஸ் எங்கேருந்துலாம் வருது ரைட்டா, தென் அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸோடைய குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல்ஸ் என்னென்ன இந்த கான்டெக்ட்ஸில் டெஃபினட்டாக பார்த்துக்கணும். இதை சுற்றி தான் திரும்ப ரிப்பீட்டடாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ மேஜராக நமக்கு இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எதுன்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு அப்பார்ட் ஃப்ரம் வாட்டர் வேப்பர் இஸ் அ நேச்சுரல் க்ரீன் ஹவுஸ் கேஸ். வாட்டர் வேப்பர் இஸ் அ நேச்சுரல் க்ரீன் ஹவுஸ் கேஸ். பட் அதை தவிர்த்துட்டு மீதி ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக எமிட் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட லைஃப் டைம் இட் டிபெண்ட்ஸ் 50 to 200 இயர்ஸ் இருக்கும். அப்போ இருக்கிறதுலையே பேஸ் வேல்யூவாக கார்பன் டை ஆக்சைடு வச்சு கார்பன் டை ஆக்சைடு கேன் பி ரிலீஸ்டு ஃப்ரம் வேரியஸ் ரிசோர்சஸ். ஓகேவா? தென் செகண்ட் மோஸ்ட் அதோட அட்மாஸ்பரிக் லைஃப் டைம் 12 to 15 இயர்ஸ் இருக்கும். ஓகேவா? பட் இட் ஹேஸ் குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல் ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் ஆர் 4 the times 86% டைம்ஸ் இருக்குன்றாங்க. ஓகேவா? ஸோ 21 டைம்ஸ்னா 21 to 86 டைம்ஸ்னா மோர் தென் தி குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? ஸோ அகெயின் நம்ம வந்து எதெல்லாம் சோர்சஸ் ஆஃப் மீத்தேன்ன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு it is also having a larger atmospheric lifetime. Global warming potential is way higher than both carbon dioxide as well as methane. ஓகேவா? தென் ஹைட்ரோஃப்ளோரோகார்பன்ஸும் நம்ம இப்போ தானே பார்த்துருந்தோம். அதனோட சோர்சஸ் எதுன்னு கேட்டிருந்தாங்களா? பெர்ஃப்ளூரோகார்பன்ஸ், தென் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு. இட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்டு இது வந்து அட்மாஸ்பியரில் ரொம்ப வருஷத்துக்கு ப்ரெசென்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் மேக்ஸிமம் இருக்கும். So it is maximum used in the electric power transmissions, magnesium and semiconductor industry. So அப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ் உடைய வேஸ்டேஜஸ்லாம் இருக்குல்ல, அல்லது இந்த இண்டஸ்ட்ரீஸ் உடைய ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணலன்னா இட் மே எண்ட் அப் இன் தி ரிலீசிங் ஆஃப் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு. ஒன்ஸ் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு இப்போ வரைக்கும் மினிமமாக தான் இருக்குது. ஒன்ஸ் இட் இஸ் ரிலீஸ்டுனா இதனுடைய பொட்டன்ஷியல் இஸ் வே ஹையர் தென் எனி அதர் கேஸஸ். So it automatically increases the global warming to a great extent than any other greenhouse gases. So அதனால இந்த global warming potentials of each and every greenhouse gases-உம் அதனுடைய அட்மாஸ்பரிக் லைஃப் டைம் எதுன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ இதில் ரொம்ப முக்கியமானது எதுனா நமக்கு ஓவராலாகவே இந்த என்டையராகவே இந்த ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட சோர்சஸ் எதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி ஓவராலாகவே க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதில் மேஜராக இண்டஸ்ட்ரி வைஸ் நம்ம பார்த்தோம்னா எது மேஜரான சோர்சஸாக இருக்குதுன்னா எனர்ஜி ஆர் பவர். ஓகேவா? பவர் ஆர் எனர்ஜி ஜெனரேஷன் தான் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் கலெக்டிவாக இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். அதுலேயும் எஸ்பெஷலி எது தெர்மல் பேஸ்டு கோல் பவர் பேஸ்டு எனர்ஜி ஜெனரேஷன் தான், கோல் பவர் தான்.
அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃபியூவல் ப்ரொடக்ஷன்ஸு, இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ், அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே. ஏன்னா அக்ரிகல்ச்சர்னு வரப்போகும்போது எது மேஜராக வரும்னா மீத்தேன் வரும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொப்போர்ஷனை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்தெந்த மேஜரான சோர்ஸஸ்லேருந்து ஓவராலாகவே க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து எமிட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் தான் மேஜரான சோர்ஸஸ். ஓகேவா? ஸோ தென் அடுத்தது இந்த ஷார்ட் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன்ஸ். ஓகேவா? இந்த ஷார்ட் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக கொயலேஷன் ஃபார் கிளைமேட் அண்டு கிளீனர், கொயலேஷன் ஆஃப் க்ளீன் அண்டு க்ளீன் ஏர் அண்டு ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஷார்ட் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன்ஸை வந்துட்டு எதெல்லாம் ஷார்ட் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன்ஸ் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னன்றதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த ஷார்ட் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன்ஸ்னால் எதுன்றது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தே ஆர் பவர்ஃபுல் கிளைமேட்டிக் ஃபோர்ஸஸ் தட் ரிமைன் இன் தி அட்மாஸ்பியர் ஃபார் அ மச் ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம் தேன் தி கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா இதனோட அட்மாஸ்பியரிக் லைஃப் டைம் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடை வச்சு தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா? எட் their potential to warm the atmosphere can be many times greater. அந்த மாதிரி எதெல்லாம் ஷார்ட் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன்ஸ்னு டிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிளாக் கார்பன், இதை தானே சூட் நம்ம வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்களா, மீத்தேன் நிறைய முறை கேட்டிருந்தாங்க, ட்ரோபோஸ்பெரிக் ஓசோன், இட் இஸ் நாட் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஓசோன், ட்ரோபோஸ்பெரிக் ஓசோன், தென் ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்ஸ். இது எல்லாமே தான் ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு ஆந்த்ரோபோஜெனிக் குளோபல் வார்மிங் ஆஃப்டர் கார்பன் டை ஆக்சைடு. இது மட்டுமே 45% ஆஃப் தி கரண்ட் குளோபல் வார்மிங்க்கு இந்த 4 கேஸஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால தான் இதை சுற்றி யூபிஎஸ்சி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அமங் தி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லேயே குளோபல் வார்மிங் ரிலேட்டடாக இந்த 4 தான் மேஜராக கேட்டிருக்காங்க. நைட்ரஸ் ஆக்சைடும் சல்ஃபர் டை ஆக்சைடும் சோர்ஸஸும் அல்லது அதனுடைய ஆசிட் ரெயின் எஃபெக்ட்ஸை இன்னொரு பக்கம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா கேஸஸுமே எகெயின் அண்ட் எகெயின் இந்த 6 to 7 கேஸஸை எல்லா வகையிலுமே யூபிஎஸ்சி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் ஒவ்வொரு கேஸஸை பற்றியும் ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளாக் கார்பன். பிளாக் கார்பன் விச் இஸ் காமன்லி known as a soot and it is a component of particulate matter. Particulate matterனா 2.5 மைக்ரோ கிராமுக்கு கீழே, மைக்ரோமீட்டருக்கு கீழே அந்த சைஸை விட சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைன்லி செடிமெண்டட் பார்ட்டிகல்ஸ் விச் கேன் ஈஸிலி சஸ்பெண்டட். இது இவ்வளோ ஃபைனராக இருக்கிறதுனால சஸ்பெண்டட் இன் தி அட்மாஸ்பியர் அதிகமாக இருக்கும். சஸ்பெண்டட் இன் தி அட்மாஸ்பியர். ஓகேவா? ஸோ பிளாக் கார்பன் ஹாஸ் அ வார்மிங் பொட்டன்ஷியல் ஆஃப் 1500 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் தென் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடோட ஆல்மோஸ்ட் 1500 டைம்ஸ் அதிகமாக இருக்கும் பிளாக் கார்பன் ஆர் சூட்டுன்றது. ஓகேவா? ஸோ இதோட ஆவரேஜ் அட்மாஸ்பெரிக் லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 12 days தான் இருக்கும். ஸோ 4 to 12 days தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் இட் கேன் கிரியேட் அ ஹியூஜ் இம்பேக்ட். அப்போது இது எல்லாமே இது ஒவ்வொன்றும் எந்தெந்த சோர்ஸஸில் வருதுன்றது ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்களா. ஸோ மேஜரான பிளாக் கார்பனுடைய சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் எனர்ஜி. ரெசிடென்ஷியல் எனர்ஜின்றது இங்கே என்னது, மோஸ்ட்லி ஃபார் குக்கிங் பர்பஸஸ்க்கு, குக்கிங் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவல்ஸ். ஓகேவா? கோலோ சார்கோலோ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ண போகும்போது. ஸோ அதனால தான் ஏன்னா பிளாக் கார்பன் அல்லது சூட்டுன்றது மோஸ்ட் ஃபைன் பார்ட்டிகல்ஸாக இருக்கிறதுனால இதனோட மேஜர் சோர்ஸஸ் இதுலேருந்து தான் வரும், இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸை தாண்டி. ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் வி நீட் டு மூவ் டுவர்ட்ஸ் தி கேஸ் பேஸ்டு ஃபுட்டு ப்ரொடக்ஷன்ஸ் அல்லது குக்கிங். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கவர்மெண்ட்டும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இன்சென்டிவ்ஸும் நிறைய வந்து ஸ்கீம்ஸும் வந்து கேஸ், அதாவது எஸ்பெஷலி லிக்விட்ஃபைடு பெட்ரோலியம் கேஸஸை வந்துட்டு டு தி நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் இந்தியா வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட், மூணாவது இண்டஸ்ட்ரீஸ், எனர்ஜி, அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே அதர் சோர்சஸ். பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான சோர்ஸ் என்னது, ரெசிடென்ஷியல் எனர்ஜி சோர்சஸ், கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் எனர்ஜி சோர்சஸ் தட் டு எஸ்பெஷலி யூஸ்ட் இன் தி ஃபீல்ட் ஆஃப் குக்கிங் ஃபீல்டு. ஓகேவா? தென் அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மீத்தேன். ஸோ மீத்தேனை மல்டிபிள் டைம்ஸ் கேட்டிருந்தாங்களா. மீத்தேன் இஸ் அ பவர்ஃபுல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் அண்ட் ஷார்ட் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன் primarily emitted by the human activities. ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை கேட்டிருந்தாங்களா, 86 times more powerful than carbon dioxide over a 20-year period. ஏன்னா இதை தான் என்ன கேட்டிருந்தாங்க, methane is oxidized into carbon dioxide in a time of
decade or two. ஓகேவா? ஸோ மீத்தேனு தனிப்பட்ட முறையில் அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது ஆவரேஜாக 12 வருஷங்கள் இருக்கும், 12 to 15 வருஷங்கள் இருக்கும். அந்த 12 to 15 வருஷங்கள் இருக்க போகும்போது இட் இஸ் மோர் பொட்டன்ஷியல். எப்போ இட் இஸ் 21 டைம்ஸ் மோர் பொட்டன்ட் தேன் கார்பன் டை ஆக்சைடு. அதே டிகேட் ஆர் 2க்கு மேலே இன்க்ரீஸ் ஆக இட் ஹாஸ் அ ஹை பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் இன்டு கார்பன் டை ஆக்சைடு. அதுவும் 86 டைம்ஸ் மோர் பவர்ஃபுல் தேன் கார்பன் டை ஆக்சைடாக மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ எவ்வளோக்கு மீத்தேனுடைய ப்ரெசன்ஸ் இன் அவர் அட்மாஸ்பியர் இருந்துக்கிட்டே இருக்கோ அவ்வளோக்கு இட் மே ஆக்ட் ஆஸ் அ பொட்டன்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ். ஓகேவா? இட் ஹாஸ் இது மட்டும் கிடையாது. திஸ் மீத்தேன் as well as nitrous oxides, methane as well as nitrous oxide and other volatile organic compounds can act as a primary precursors to ozone formation. Tropospheric ozone oda formation க்கும் இது ஒரு முக்கியமான டிரைவரா ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மீத்தேனுடைய மேஜர் சோர்ஸ் எது? லைஃப் ஸ்டாக் அண்ட் மன்யூர். இதை கேட்டிருக்காங்களா? மேஜரானது எது? லைஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் மன்யூர். லைஃப் ஸ்டாக்ஸ்னு வரப்போகும்போது கேட்டல்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்டரிக் ஃபெர்மெண்டேஷன் ஆக்டிவிட்டி மூலியமா. ஓகேவா? என்டரிக் ஃபெர்மெண்டேஷன். ரெண்டாவது மேஜரான சோர்ஸ் ரைஸ் கல்டிவேஷன். அதுக்கப்புறம் தான் ஆயில் அண்ட் கேஸ் ஆப்ரேஷன்ஸ், கோல் மைனிங், லேண்ட்ஃபில்ஸ் எல்லாம். ஸோ ரெண்டு முக்கியமானது என்னது? லைஃப் ஸ்டாக்ஸும் ரைஸ் கல்டிவேஷனும். ரெண்டு தான் மேஜர் சோர்சஸ் ஃபார் மீத்தேன். ஸோ அதனால தான் இந்த குளோபல் மீத்தேன் பிளட்ஜுன்ற இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அதில் இந்தியா சைன் பண்ணலை. ஏன்னா இந்தியா ஆஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி இஸ் ஸ்டில் மேஜர்லி டிபெண்ட் ஆன் தி அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடக்ஷன். நம்மளுக்கு ரைஸில் ஒன் ஆஃப் தி லீடர்ஸ், நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் ரைஸ் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. அண்ட் லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷன்ஸில் வேர்ல்டுலேயே லீடிங் லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷன்ஸ். அப்போ வேர்ல்டுலேயே லீடிங் மீத்தேன் எமிட்டராக யார் தான் இருப்போம்? நம்ம தான் இருப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மீத்தேன் பிளட்ஜ் படி மீத்தேன் எமிஷன்ஸை குறைக்கணும்னா நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய எனர்ஜி ரிசோர்ஸஸ்க்கோ அல்லது அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி லைவ்லிஹுட்டுக்கோ நம்ம இன்னும் டெவலப் ஆகலை. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி ஃபார்மிங் கம்யூனிட்டிஸ் இஸ் ஸ்டில் டிபெண்ட் டைரக்ட்லி ஆன் தி லைஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ். அதே மாதிரி மேஜர்லி தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ரைஸ் கல்டிவேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட். அக்ரிகல்ச்சர் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ மீத்தேனுக்கு அடுத்தது என்னது? நமக்கு ட்ரோபோஸ்பெரிக் ஓசோன். ஸோ நார்மலாக நம்மளுக்கு ஓசோன்னா எது வரும்? ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஓசோன் தான். பட் வித்தின் தி ட்ரோபோஸ்பியருக்குள்ளார, அதாவது 10 கிலோமீட்டர் ஃப்ரம் தி சர்ஃபேஸ்குள்ளார இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ட்ரோபோஸ்பெரிக் ஓசோன்ஸ் இட் இஸ் கிரியேட்டட் பை தி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இட் ஆக்ட் ஆஸ் அ பொட்டன்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ் ஆஸ் வெல் அஸ் ஏர் பொல்யூட்டன்ட். இது ரெண்டுமேவும் இருக்கும். ஏர் பொல்யூட்டண்ட்டாகவும் இருக்கும், பொட்டன்ட் கிரீன் ஹவுஸ் கேஸஸாக இருக்கும். ஸோ இட் இஸ் a secondary pollutant formed by the chemical reactions involving sunlight. இந்த சன்லைட் தான் என்ன சொன்னேன்? அல்ட்ராவயலட் ரேடியேஷன். ஸோ அட்மாஸ்பெரிக் ஃபியூ ஹவர்ஸ் டு ஃபியூ வீக்ஸ் தான் என்ன பொல்யூட்டட் ரீஜியன்ஸ். ஷார்ட் லிவ்டு நம்ம பார்த்துருந்தோமா? ஸோ வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் நைட்ரஸ் ஆக்சைட்ஸ் இன் தி presence ஆஃப் சன்லைட் results in the formation of ozones and other secondary pollutants. இந்த செகண்டரி பொல்யூட்டன்ஸ் தான் என்னது? பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட்டாகவும் இருக்குதான்றதை யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. இந்த வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ன்றது என்னன்னா, வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா ஈஸிலி எவாப்ரேட்டட் ஈவன் அட் தி ரூம் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் குறைவாக இருந்தாலே போதும், திஸ் காம்பவுண்ட்ஸ் கேன் ஈஸிலி பி எவாப்ரேட்டட் இன்டு தி ஃபார்ம் ஆஃப் கேஸஸ். அந்த கேஸஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்க அந்த கேஸஸ் அதர் காம்பனன்ட்ஸோட அசைன் ஆகி இன் தி presence ஆஃப் சன்லைட் மூலியமா இட் வுட் லீட் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் ஓசோன். ஓகேவா? இது மேஜர்லி எமிட்டட் ஃப்ரம் வெஹிக்கல்ஸ், ரிஃபைனரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சால்வன்ட்ஸ். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னது? நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் எமிட்டட் ஃப்ரம் வெஹிக்கல்ஸ், ஃபாசில் ஃபியூவல் பர்னிங், தெர்மல் பவர் பிளான்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ். ஏன்னா நைட்ரஜன் இஸ் சோர்ஸ்டு ஃப்ரம் எவ்ரிவேர் மெஜாரிட்டியாக. ஓகேவா? ஸோ அகெயின் அண்ட் அகெயின் அவங்க தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் தீஸ் கேஸஸ் அலோன். ஓகேவா? தென் அடுத்தது என்னது? நமக்கு ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிஷியலி இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு டு ரீப்ளேஸ் ஆஸ் அ ஓசோன் டெப்ளிட்டிங் சப்ஸ்டன்சஸ். பட் இதனுடைய குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் இஸ் ஆல்மோஸ்ட் 4000 டைம்ஸ் மோர் தென் தட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஓவர் அ பீரியட் ஆஃப் 20 years. ஸோ 15 years இதனுடைய ஆவரேஜ் லைஃப் டைம் இருக்கும். HFCs ஆர் என்டையர்லி ஹியூமன் பெயின்.
ஓகேவா? ஏன்னா இது வந்து நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ இனிஷியலாக அது ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸஸ்க்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்தாலும் இது எமர்ஜ் அஸ் அ பொட்டன்ட் கிரீன் ஹவுஸ் கேஸஸாக இருக்கிறதுனால அந்த மான்ட்ரியல் புரோட்டோக்கால்லையே கிகாலி அமெண்ட்மெண்ட் மூலிமா ஃபேஸ் டவுன் ஆஃப் ஹைட்ரோஃப்ளோரோகார்பன்ஸை நம்ம வந்து கொண்டு வரணுன்றதை இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. இந்தியா ராட்டிஃபைடு, it is legally binding and India ratified it in 2021 and India is taking very much efforts to phasing out the hydrofluorocarbons as well as hydrochlorofluorocarbons. ஓகேவா? ஸோ சோர்ஸஸ் தானே யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. எதாவது ஏர் கண்டிஷனிங் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் தான் மேஜரான சோர்ஸஸ் ஃபார் ஹைட்ரோஃப்ளோரோகார்பன்ஸ். மொபைல் ஏர் கண்டிஷனிங், ஃபோம் ஏஜென்ட்ஸு, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் அண்ட் சால்வெண்ட்ஸ், ஏரோசால்ஸ், இது எல்லாமே கொடுத்துருந்தாங்களா? எது தான் கொடுக்கல? லூப்ரிகன்ஸ் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருந்தாங்களா? லூப்ரிகன்ஸ் வராது. ஸோ இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி சிசி கோயலேஷன் ஃபார் க்ளீன் ஏர் கோயலேஷன் ஃபார் ஆம்பியன்ட் அட்மாஸ்பியர் அந்த வெப்சைட்ஸில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஹெச்எஃப்சிஸோடைய இம்பார்ட்டன்ஸும் அதனோட சோர்ஸஸும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தென் அடுத்தது ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது? நம்மளுடைய குளோரோஃப்ளோரோகார்பன்ஸ் அல்லது சிஎஃப்சிஸ். சிஎஃப்சி நோன் ஆஸ் ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் ஆர் யூஸ்ட். எகெயின் என்ன கேட்டிருக்காங்க? சோர்ஸஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, எங்கேருந்து அது எமிட் ஆகுது? ஆர் யூஸ்ட் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் plastic foams, in the production of tubeless tires, in cleaning certain electronic components, as a pressurizing agents in aerosol cans. இந்த aerosol cans, foams, fire extinguishers இது எல்லாமே மேஜரான சோர்ஸஸ். எது வராது? டியூப்லெஸ் டயர்ஸில் ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் ஆன குளோரோஃப்ளோரோகார்பன்ஸ் வராது. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி 1, 3 and 4. ஸோ சிஎஃப்சியோட சோர்ஸஸ் மாதிரி ஹெச்எஃப்சியோட சோர்ஸஸ், மீத்தேனோட சோர்ஸஸ் எல்லாமே டெஃபினட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கேள்வி பாருங்கள். த ஃபார்மேஷன் ஆஃப் ஓசோன் ஹோல் இன் தி அண்டார்டிக் ரீஜியன் ஹேஸ் பீன் அ காஸ் ஆஃப் கன்சர்ன். வாட் வுட் பி தி ரீசன் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் ஹோல்? நம்ம ஓசோன் ஹோல் ஃபார்மேஷன்ன்றது என்னது? தின்னிங் ஆஃப் தி ஓசோன் லேயர் இன் தி ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸோ ஓசோன் லேயரோட மேஜரான ரோலே வந்து பார்த்தோம்னா இட் ப்ரொடெக்ட்ஸ் அவர் செல்ஃப் ஃப்ரம் தி ஹார்ம்ஃபுல் அல்ட்ராவயலட் ரேடியேஷன். அப்போது அந்த ஓசோனை வந்து, ஓசோனுன்றது என்னது? நமக்கு O3. இந்த O3யை ஏதாவது ஒரு குளோரின் மாலிகுல் போணுச்சுன்னா டையாட்டாமிக் ஆக்சிஜனாகவும் இந்த குளோரினோட ஒரு மோனோட்டாமிக் ஆக்சிஜனும் சேர்ந்து ஓசோனை பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி பிரேக் டவுன் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் தான் ஓசோன் டெப்ளீஷன் சொல்கிறோம். இந்த ஓசோன் ஹோலுடைய அக்கரன்ஸ் நம்ம மேஜராக எங்கே பார்த்துருக்கோம்னா அண்டார்டிக் ரீஜனில் தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. presence of prominent tropospheric turbulence. Tropospheric turbulenceன்றதே வராது. Stratospheric ozone. இந்த இடத்துல ozone hole is talking about the stratospheric ozone. And inflow of chlorofluorocarbons கிடையாது. Presence of prominent polar front and stratospheric clouds. Generally stratospheric regions is not known for cloud formation, but polar stratospheric clouds, இந்த polar stratospheric cloudsம் அதனோட அசைன் ஆயிருக்கக்கூடிய chlorofluorocarbons தான் மேஜர் ரீசன்ஸ் ஃபார் தி டெப்ளீஷன் ஆஃப் ஓசோன் இன் தி அண்டார்டிக் ரீஜியன். இது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நம்ம வந்து யூபிஎஸ்சியில் ஜாகிரஃபி படிக்கும் போது பார்த்துருந்தோம். ட்ரோபோஸ்பியரோட ஹைட்டு ஈக்வட்டாரை விட போலார் ரீஜன்ஸில் குறைவாக இருக்கும். குறைவாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு யூபிஎஸ்சி லாஸ்ட் டைம் இந்த 2024 இயர் ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ்லாம் சொன்னோமோ அந்த ரீசன்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் தி ஓசோன் ஹோல் ஃபார்மேஷன் இன் தி அண்டார்டிக் ரீஜன்ஸ். அதுவும் இல்லாமல் நம்ம ஜாகிரஃபியோட டெஸ்ட்டில் என்ன பார்த்தோம்னா போலார் வார்டெக்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் பார்த்துருந்தோம். அதுவும் இதுக்கான ரீசன் தான். நான் இதை எப்படின்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? சப்போ ஓசோன் அப்படின்றதுனுடைய மேஜரான பர்பஸ் என்னென்னா, எப்படி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து நமக்கு ஆப்டிமம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும், அதே மாதிரி ஹார்ம்ஃபுல் அல்ட்ராவயலட் ரேடியேஷனை நம்மளோட எர்த்துக்கு வரவிடாமல் தடுத்து பிளாக் பண்ணக்கூடிய வேலையை ஓசோன் தான் பார்த்துக்கும். அந்த அல்ட்ராவயலட் ரேடியேஷன் 3 விதமான ரேடியேஷன்ஸாக வரும். அதில் ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல்லானது மோஸ்ட் பொட்டன்ட் அல்ட்ராவயலட் சி ரேடியேஷன். இதை கம்ப்ளீட்டாக ஓசோன் பிளாக் பண்ணிடும். அதை விட லெஸ் ஹார்ம்ஃபுல்லானது அல்ட்ராவயலட் பி. இதை பார்ஷியலி பிளாக் பண்ணும், பார்ஷியலி விட்டுரும். அல்ட்ராவயலட் ரேடியேஷன் ஏ இஸ் அலௌடு பை தி ஓசோன் லேயர். ஓகேவா? அப்போ 3ல் எதை அலோவ் பண்ணோம்னா, கம்ப்ளீட்லி அலோவ் பண்ணோம்னா ஏவை அலோவ் பண்ணோம், பியை பார்ஷியலி அலோவ் பண்ணோம், சியை கம்ப்ளீட்லி பிளாக் பண்ணோம். ஸோ அப்படி நம்மளை இந்த ஹார்ம்ஃபுல் அல்ட்ராவயலட் ரேடியேஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஓசோன் லேயரில்
இந்த chlorofluorocarbons emit ஆனுச்சுனா இந்த chlorofluorocarbonsல anything which has chlorine or bromine which has a potential especially in the presence of ultraviolet radiation can easily break the ozone molecules நம்மளுக்கு மூணு மோனோஅட்டாமிக் ஆக்சிஜன் சேர்ந்தது தானே ஓசோன் அதில் ஒரு மோனோஅட்டாமிக் ஆக்சிஜனோட இந்த குளோரின் ஃபார்ம் ஆகி குளோரின் ஆக்சைடை ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடும் மீதி டயட்டாமிக் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி அட்மாஸ்பரிக் ஆக்சிஜனாக மாறிடும் இப்படி செயின் ரியாக்ஷனாக ஒவ்வொன்றா போய் இதை டெப்ளீட் பண்ணி ஓசோன் லேயர் ஹோலை ஃபார்ம் பண்ணோம் ஸோ அதனால் இந்த சிஎஃப்சிஸ் மேஜராக எதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிஎஃப்சிஸ் ஹச்சிஎஃப்சிஸ் ஹேலன்ஸ் அண்ட் மெத்தில் புரோமைட் இதெல்லாம் தான் மேஜரான ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் ஓகேவா ஸோ இதில் எது கொடுக்கல ஹெச்எஃப்சி கொடுக்கல ஏன்னா ஹெச்எஃப்சி இஸ் அ க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்றதை இப்போ தான் பார்த்துருந்தோம் அதை தெளிவாக பார்த்துக்கணும் ஹச்சிஎஃப்சி இஸ் அ ozone depleting substance but HFC is not a ozone depleting substance, it is a greenhouse gas. ஓகேவா ஸோ அப்போது இந்த ஓசோன் டெப்ளீஷன்ஸுக்கு காரணமாக இருக்கக்கூடிய எதெல்லாம் சப்ஸ்டன்சஸ்ன்னு பார்த்தோம்னா இது ஒரு முக்கியமான லிஸ்ட்டு ஏன்னா சில கேஸஸ் ஆக்ட் ஆஸ் போத் ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் ஆஸ் வெல் அஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் என்னென்னலாம் பார்த்துருந்தோம் நமக்கு கார்பன் டை ஆக்சைடு மீத்தேனு சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு பெர்ஃப்ளூரோகார்பன்ஸு ஹைட்ரோஃப்ளூரோகார்பன்ஸ் இது இல்லாமல் நமக்கு வாட்டர் வேப்பரும் பொட்டன்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் தான் இந்த நைட்ரஸ் ஆக்சைடு இருக்குல்ல திஸ் நைட்ரஸ் ஆக்சைடு இஸ் போத் ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் அண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஸோ அதே மாதிரி சிஎஃப்சிஸ் இருக்குல்ல சிஎஃப்சிஸ் நம்மளுக்கு ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ்ன்றது தெளிவாக தெரியும் அதே சமயத்தில் இது ரெண்டுமே இட் இஸ் ஆல்சோ எ க்ரீன் ஹவுஸ் கேஸ் ஸோ சிஎஃப்சி ஹெச்எஃப்சி நைட்ரஸ் ஆக்சைடு இது மூணுமே போத் ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் ஆஸ் வெல் அஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஸோ இது எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இது எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் எது ஹேலன்ஸு மெத்தில் குளோரோஃபார்ம் கார்பன் டெட்ராக்ளோரைடு மெத்தின் புரோமைடு மெத்தில் குளோரைடு குளோரைடு புரோமைடு குளோரைடும் புரோமைடும் இன் எனி ஃபார்ம் இருந்தாலுமே அது ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸாக டெஃபினட்டாக இருக்கும் அதில் ஃப்ளோரின் இருக்கக்கூடிய இதில் எதுவுமே ஃப்ளோரின் வராது கரெக்டாக ஃப்ளோரின் இருக்கக்கூடிய ஹைட்ரோஃப்ளூரோகார்பன்ஸும் chlorofluorocarbonஸும் can both act as a greenhouse gas as well as ozone depleting substance. அதில் குளோரின் இல்லாமல் ஃப்ளோரின் மட்டும் இருக்கக்கூடிய ஹைட்ரோஃப்ளூரோகார்பன்ஸ் இஸ் ஆக்ட் as a greenhouse gas. ஸோ இதை தெளிவாக பார்த்துக்கணும் ஏன்னா இதை வச்சு கேள்விகள் நிறைய டைம் வந்திருக்கு ஓகேவா ஸோ அதே மாதிரி இந்த ப்ராசஸ் ஏன் அண்டார்டிக் ரீஜன்ஸில் வந்துட்டு ஓசோன் ஹோல் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துருந்தோமா ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் மேஜரான சோர்சஸ் ஏன்னா சோர்சஸ் தானே யூபிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஹெச்எஃப்சிஸை கேட்டாங்க சிஎஃப்சிஸை கேட்டாங்க அப்போ சிஎஃப்சிஸ் குளோரோஃப்ளூரோகார்பன்ஸோடைய சோர்சஸ் எதுன்னு பார்த்தோம்னா ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் ஏர் கண்டிஷனர்ஸ் ஏரோசால் ப்ரொப்பல்லன்ஸு ஸ்ப்ரே கேன்ஸு ஃபோம் ப்ளோயிங் ஏஜென்ட்ஸு இது எல்லாமே சிஎஃப்சிஸில் மேஜராக சோர்சஸாக இருக்குது ஹச்சிஎஃப்சிஸ் சிஎஃப்சியை விட லெஸ் ஹார்ம்ஃபுல் தான் ஹச்சிஎஃப்சி பட் it also needs to be phased out from the atmosphere. Hydrochlorofluorocarbons. Transitional replacement for CFCs in refrigeration and air conditioning. It is also used in solvents as well as foam production. So halogens, fire extinguishers, especially aircraft and computer server rooms. Then carbon tetrachloride, industrial solvent for cleaning. இந்த கிளீனிங் பர்பஸஸ் எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் கிளீனிங் பர்பஸஸ்க்குலாம் சிஎஃப்சிஸ் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிருந்தாங்களா இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட் ஃபார் கிளீனிங் டீக்ரீசிங் ஏஜென்ட் ஃபார் மெட்டல் மெஷினரிஸ் இன் தி ஈவன் கார்பன் டெட்ராக்ளோரைட் இஸ் யூஸ்ட் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் சிஎஃப்சிஸ் தென் மெத்தில் குளோரைட் நேச்சுரலி இட் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் தி பயோமாஸ் பர்னிங் பயோமாஸ் அல்லது கிராப் பர்னிங் வல்கானிக் எரப்ஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் யூஸ் இன் கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் அண்ட் ரெஃப்ரிஜரன்ட்ஸ் மெத்தில் குளோரைடு methyl bromide soil fumigant in the agriculture especially pesticides pest controlக்காக methyl bromide யூஸ் பண்ணுவாங்க quarantine treatments for stored products clean பண்றதுக்காக cleaning agent நமக்கு வந்து methyl bromide யூஸ் பண்ணுவாங்க methyl chloroform industrial solvent used in the cleaning of precision instruments especially medical instruments then electronics and textiles in the cleaning of electronic products தானே கேட்டிருந்தாங்க ஸோ இது எல்லாமே முக்கியமான ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் ஸோ எதெல்லாம் ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் எதெல்லாம் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எதெல்லாம் போத் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அண்ட் ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் எல்லாத்துக்குமான சோர்சஸ் எது
ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்டில் தான் யூபிஎஸ்சி திரும்ப கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துக்கணும். ஓகேவா? தென் அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்தோமா என்னென்ன காரணத்தினால அண்டார்டிக் ரீஜன்ஸில் ஓசோன் ஹோல் ஃபார்ம் ஆகுதுன்னா, ஓசோன் ஹோல் அண்டார்டிக் ரீஜனை கம்பேர் பண்ணும்போது அண்டார்டிக் ரீஜன் இஸ் ஹேவிங் ஹையர் லேண்ட் தேன் தி ஆர்டிக் ரீஜன். அப்போ ஹையர் லேண்ட் இருக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி வின்டர் அப்போ மோஸ்ட் கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் ஆர்டிக்கை விட அண்டார்டிக்கில் தான் இருக்கும். அப்போ மோஸ்ட் கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் இருக்குதுன்னா ப்ரெஷர் எப்படி இருக்கும்? இருக்கிறதுலே லோவஸ்ட் ப்ரெஷர் இருக்கும். அப்போ லோவஸ்ட் ப்ரெஷர்னா ட்ரோபோஸ்பியரோட ஹைட் இன்னும் குறைவாக எங்கே தான் இருக்கும்? அண்டார்டிக் ரீஜனில் தான் இருக்கும். கரெக்டாக? அப்போ அண்டார்டிக் ரீஜனில் ட்ரோபோஸ்பியரோட ஹைட் குறைவாக இருக்குதுன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் கீழே இறங்கி வருதுன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ அதுதான் அண்டார்டிக் விண்டர்ஸ் ரீச் அரௌண்ட் -90 டிகிரி செல்சியஸ் எனேபிளிங். அப்போ ட்ரோபோஸ்பியரோட ஹைட்டு கீழே வர ஆரம்பிக்குதுன்னா, ட்ரோபோஸ்பியரோட ஹைட் இருக்கல மினிமமாக இருக்குதுன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் இஸ் கெட்டிங் வெரி மச் லோவர் டு தி கிரவுண்டு. அப்போ இட் லெட்ஸ் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ஸ். போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ஸ். ஏன்னா எவ்வளோக்கு கீழே வருதோ அவ்வளோக்கு நம்மளோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பரோட அது போய் வாட்டர் வேப்பர் கேன் என்டர் இன்டு தி ரீஜன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டோஸ்பியரா. அப்படி வாட்டர் வேப்பர் என்டரிங் இன்டு தி ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ரீஜன்ஸ் லெட் டு தி கிரியேஷன் ஆஃப் போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ஸ். இந்த கிளவுட்ஸோட ஃபார்மேஷன் என்னது? வாட்டர் வேப்பர், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் அதர் காம்பனன்ட்ஸ், மைக்ரோ காம்பனன்ட்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக அந்த அதர் காம்பனன்ட்ஸோட நம்மளுடைய குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸும் அல்லது அதர் மைக்ரோ பார்ட்டிகல்ஸும் போய் அட்டாச் ஆகுமா? ஆட்டோமேட்டிக்காக அது கூடவே சிஎஃப்சியும் சேர்ந்து தான் போக ஆரம்பிக்கும். polar stratospheric clouds promotes chemical reactions that release active chlorine oxide. So இது எஸ்பெஷலி எப்பனா நமக்கு போலார் வார்டெக்ஸ்ன்ற கான்செப்ட் பார்த்துருந்தோம். போலார் வார்டெக்ஸ்ன்றது என்னது? அண்டார்டிக் ரீஜன் as well as ஆர்டிக் ரீஜன் ரெண்டு இடத்துலையுமே நமக்கு கிரவுண்ட் லெவலில் ஹை ப்ரெஷர் இருக்கும், அப்பர் லெவலில் லோ ப்ரெஷர் இருக்கும். கரெக்டாக? அப்பர் லெவலில் லோ ப்ரெஷர் இருக்கும், அதே சமயத்தில் this is the region which is experience highest level of Coriolis force. Coriolis force will be maximum experienced in the polar regions. அப்போ இந்த highest Coriolis force low pressure led to the formation of vortex at the higher altitudinal level. High altitudeல ஒரு strong circulation of wind இருந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் என்னது? polar vortex. அந்த ஸ்ட்ராங் சர்க்குலேஷன் என்ன பண்ணும்னா இந்த கோல்டு விண்ட்ஸை, கோல்டு ஏரை அந்த அண்டார்டிக் ரீஜனுக்குள்ளாரையே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கும், போத் ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ரீஜன்ஸில். பட் லேட்டரா இந்த கொஸ்டின்ல பார்ப்போம். ரைட், இது விட்டுருவோம். ரைட், இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? அப்போது இந்த ஸ்ட்ராங் போலார் வர்டெக்ஸ் இருக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கலாக இந்த கோல்டு ரீஜன்ஸ் இங்கேயே சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வீக் போலார் வர்டெக்ஸ் என்ன பண்ணோம்னா இந்த போலார் வர்டெக்ஸ் டிசிபேட் ஆகி மிட் லாட்டிடியூட்ஸ் வரைக்கும் ட்ராவல் ஆகும். அப்போ மிட் லாட்டிடியூட்ஸ் வரைக்கும் ட்ராவல் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வார்மர் ஏர் இஸ் கெட்டிங் ட்ராப்ட் இன் டு தி colder regions. So stronger circumpolar winds isolate Antarctic air, preventing mixing with the warmer mid-latitude. This maintains the extreme cold temperature and high concentration of chlorine oxides. அப்போ இந்த polar stratospheric clouds ஓட அசோசியேட் இருக்கக்கூடிய chlorine oxides ஸ்ட்ராங் போலார் வர்டெக்ஸ் இருக்கிற வரைக்குமே அந்த chlorine oxides அங்கேயே இருந்துக்கிட்டே இருக்கும். பட் என்ன பிரச்சனையாக ஆரம்பிக்கும்னா இது வின்டர் முடிஞ்சு சம்மர் ஆக ஆரம்பிக்குமா? அதாவது சம்மர் ஆரம்பிக்க போகும்போது the return of the sunlight initiates the photochemical reactions involving chlorine and bromine oxides causing rapid destruction of ozone. ஏன்னா இந்த ஓசோன் depleting substancesன்றது it is mostly happening in the presence of ultraviolet radiation. ஏன்னா high energy will be transmitted. So இதனால Antarctic stratospheric conditions allow polar stratospheric clouds existence for even 5 to 6 months, much longer compared to the Arctic regions, leading to the more ozone hole destructions. So Antarctic regionல polar vortex ஓட presence-னாலையும் high land mass இருக்க போகும்போது low temperature experience பண்ணுறதுனாலையும் polar stratospheric clouds ஈஸியாக அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனாலையும் அந்த polar stratospheric clouds ஓட குளோரின் ஆக்சைட்ஸோ புரோமின் ஆக்சைட்ஸோ அங்கேயே ட்ராப் பண்ணி வைக்கப்படக்கூடிய காரணங்களாக இருக்கட்டும், தென் அந்த ட்ராப் பண்ணி வச்சப்பட்ட போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ஸும் குளோரின் ஆக்சைட்ஸும் புரோமின் ஆக்சைட்ஸும் லேட்டர் சம்மர் ஆரம்பிக்க போகும்போது இந்த பிரசன்ஸ் ஆஃப் அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் மூலிமா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏற்பட்டு ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏற்பட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓசோன் டெப்ளீஷன்ஸுக்கு மேஜரோட காரணமாக இருக்கும்.
அப்போ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் மான்ட்ரியல் புரோட்டோகால் கொண்டு வந்தாங்க. மான்ட்ரியல் புரோட்டோகால் 1987 கொண்டு வந்தாங்க, which majorly addresses the CFCs உடைய சோர்ஸஸை குறைக்கணும். almost we have eliminated the emission uses of CFCs. ஏன்னா CFCஸ்க்கு பதிலாக தான் HCFCs HFCஸ்லாம் கொண்டு வந்தோம். பட் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான நீடு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே முக்கியமான காரணமாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தென் இந்த கொஸ்டின் பார்ப்போம். 2022 இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸில் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். The 24-hour mean of PM 2.5 should not exceed 15 microgram per cubic meter and annual mean of particulate matter 2.5 should not exceed 5 microgram per cubic meter. இது ரொம்ப டஃப்பான ஸ்டேட்மெண்ட். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி யூபிஎஸ்சியில் ஒரு டஃப்பான டிஃபிகல்ட்டான நியூவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது தெரிஞ்சிருக்கணும்னு உங்களுக்கு மேஜராக செக் பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டு இன்னொரு ஒரு ஈஸியான அல்லது வெல் நோன் ஸ்டேட்மெண்ட்டோட சேர்ந்தே வந்துடும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக கரெக்டு. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். இன் அ இயர் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஓசோன் பொல்யூஷன் அக்கர் டியூரிங் தி பீரியட்ஸ் ஆஃப் இன்க்ளிமெண்ட் வெதர். இந்த இடத்துல இன்க்ளிமெண்ட் வெதர் அப்படின்னா என்னன்னா, இன்க்ளிமெண்ட் வெதர்னா என்னென்னு மீனிங் தெரிஞ்சுதான் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இன்க்ளிமெண்ட் வெதர்னா ஹார்ஷ் cold weather conditions that too associated with wet conditions. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஓசோன் பொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓசோன் பொல்யூஷன் அக்கர் டியூரிங் தி பீரியட்ஸ் ஆஃப் இன்க்ளிமெண்ட் வெதர்னா ஹார்ஷு கோல்டு ப்ளஸ் வெட் கண்டிஷன்ஸில் நடக்காது. ஓசோன் பொல்யூஷன் இந்த இடத்துல என்னது? ட்ரோபோஸ்பெரிக் ஓசோன். ட்ரோபோஸ்பெரிக் ஓசோன் ஃபார்ம் ஆகணும்னாலே என்ன இருக்கணும்? அல்ட்ரா வயலட் லைட் இருந்து ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமாக தானே நடக்கும்னு பார்த்துருந்தோம். ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலியமாக தானே நடக்கும்னு பார்த்துருந்தோம். அப்போ கோல்டு கண்டிஷன்ஸில் நடக்காது. இட் இஸ் நார்மலி ஹேப்பனிங் டியூரிங் தி சன்னி ட்ரை கண்டிஷன்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஓசோன் பொல்யூஷன்ஸ் அக்கர்ஸ் டியூரிங் தி இன்க்ளிமெண்ட் வெதர்ன்றது தப்பு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புனாலே எலிமினேட் பண்ணிட்டாலே இது ரெண்டு எலிமினேட் ஆகிடும். டிஃபால்ட்டாக ஒன்று கரெக்டுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதுவும் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும். என்னது? particulate matter 10 can penetrate the lung barrier and enter the blood stream. ஸோ particulate matter 2.5ஐயும் particulate matter 10ஐயும் பிரிக்கிறதே இதுதான். ஓகேவா? அதோட சைஸ் என்னன்றது நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ particulate matter 2.5 தான் லங்குக்குள்ளார போயிட்டு பிளட் ஸ்ட்ரீம்ஸ்குள்ளார என்ட்ரு ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. particulate matter 10ன்றது இன்னும் கொஞ்சம் லார்ஜர், அது லங் பேரியரை தாண்டி போக முடியாது. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் டெஃபினெட்லி தப்பு. அப்போ தேர்ட் எலிமினேட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ரைட்டா? எக்ஸசிவ் ஓசோன் இன் தி ஏர் கேன் காஸ் ஆஸ்துமா. இது டெஃபினட்டாக ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போது டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட் என்னது? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனும் எலிமினேட் ஆகிருக்கும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு தெரிஞ்சிருக்காலே உங்களுக்கு 1 and 4 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? 1 and 4 ஒன்லி. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் தெரிஞ்ச சோர்ஸஸை வச்சும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுட்டு ஆன்சர் அரைவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ இது எங்கே கொடுத்துருக்காங்க? WHO ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு particulate matter 10 அல்லது particulate matter 2.5 இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஹியூமன் ஹேர் இருக்குல்ல, ஹியூமன் ஹேர் எவ்வளோ தின்னராக இருக்கும்? அதுவே 50 to 70 மைக்ரோமீட்டர் இருக்கும். அதை விட 5 to 7 மடங்கு குறைவாக இருக்கிறது தான் particulate matter 10. அது less than 10 மைக்ரோமீட்டருக்கும் குறைவாக இருக்கும். 2.5 மைக்ரோமீட்டருக்கும் குறைவாக இருக்கிறது தான் PM 2.5. அப்போ PM 2.5ன்றது நம்மளுடைய ஒரு முடி அளவை விட இன்னும் மைக்ரோ லெவலில் குறைவாக இருக்கிறது. இதுதான் என்டர்ஸ் இன் டு தி பிளட் ஸ்ட்ரீம். ஓகேவா? இந்த சூட்டு நம்ம பிளாக் கார்பன் பார்த்துருந்தோமா? இட் இஸ் அ PM. ரொம்ப ஃபைனர் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். அப்போ எவ்வளோக்கு அது நம்ம அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அவ்வளோக்கு நமக்கு ரெஸ்பிரேட்டரி டிசீசஸும் ஈவன் அதுலேயும் கார்பன் மொனாக்சைடு மாதிரியான பொல்யூட்டன்ட் என்ன பண்ணோம்? இட் கேன் என்டர் இன் டு அவர் பிளட் ஸ்ட்ரீம் அண்ட் ரெடியூசஸ் தி ஹீமோக்ளோபின் கெப்பாசிட்டி. ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஹீமோக்ளோனை குறைக்கும். ஏன்னா இந்த ஆக்சிஜன் மோனோட்டாமிக் ஆக்சிஜன் அன்ஸ்டேபிளாக இருக்கும். அது போய் நம்மளோட பிளட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை
chemical reactions மூலியமா அது கூட பைண்ட் பண்ணிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி blood is getting reduced due to கார்பன் மோனாக்சைடு. அப்போ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பொல்யூட்டன்ட். ஓகேவா? இதை தான் கேட்டிருக்காங்க. இங்கே இந்த ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸில் டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பர்டிகுலேட் மேட்டர் 2.5 மைக்ரோகிராமோடைய 24 hour ஆவரேஜ் டஸ் நாட் எக்ஸீடு 15. ஆனுவல் ஆவரேஜ் should not exceed 5. இதை தான் இங்கே கேள்வியாக கேட்டிருந்தாங்க. கரெக்டாக? PM 2.5 should not exceed 5 microgram per cubic meter. 24 hour இது வந்து பார்த்தோம்னா 24 hours should not exceed 15 microgram. இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸ் ஆஃப் WHO எந்தெந்த கேஸஸ்க்கு அந்த கைட்லைன் கொடுத்துருக்காங்க நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். பர்டிகுலேட் மேட்டருக்கு இதை கொடுத்துருக்காங்களா? எதை அடுத்தது கவர் பண்ணியிருக்காங்க? ஓசோன், நைட்ரஸ் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. ஸோ அப்போ எந்தெந்த கேஸஸை வந்துட்டு ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸ் ஆஃப் WHO கவர் பண்ணதுன்னா பர்டிகுலேட் மேட்டர் 2.5 அண்ட் பர்டிகுலேட் மேட்டர் 10ம் ஓசோனும் நைட்ரஸ் ஆக்சைடும் சல்ஃபர் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வராது. ஓகேவா? ஏன்னா ஏர் குவாலிட்டின்னு வந்துருச்சுன்னா பொல்யூட்டண்ட்டை தான் பார்ப்பாங்களே தவிர க்ரீன் ஹவுஸ் கேஸஸை பார்க்க மாட்டாங்க. ஸோ இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஏர் குவாலிட்டி கைட்லைன். இதே நம்மளுடைய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இருக்குல்ல, நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், அந்த நேஷனல் நம்மளுடைய இதில் என்னென்ன கேஸஸ் இருக்குது? இன் தி சிட்டிஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி which among the following atmospheric gases are normally considered in calculating the value of air quality index? ஏர் குவாலிட்டின்னு சொல்ல போகும்போது என்னது? பொல்யூட்டன்ட் தான் நான் சொன்னேன்னா. ஸோ கார்பன் மோனாக்சைடு இஸ் அ பொல்யூட்டன்ட், நாட் அ கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு பார்த்தோமா, அதே மாதிரி தான் கார்பன் டை ஆக்சைடு இஸ் நாட் அ பொல்யூட்டன்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எது வராது? கார்பன் டை ஆக்சைடு வராதுன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நம்மளோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் கார்பன் டை ஆக்சைடு வராது. கார்பன் டை ஆக்சைடு வந்து கிரீன் ஹவுஸ் கேஸஸாக நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணணும். பட் பொல்யூட்டன்ட்டில் கார்பன் டை ஆக்சைடு வராது. கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு. ஆட்டோமேட்டிக்காக மீத்தேனும் என்னது? நமக்கு க்ரீன் ஹவுஸ் கேஸ் தான். க்ரீன் ஹவுஸ் கேஸான கார்பன் டை ஆக்சைடு மீத்தேனும் நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் 2, 3 and 4. அப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸில் இருக்கக்கூடிய கேஸஸ் மாதிரியே நம்மளுக்கும் இந்த நேஷ்னல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இருக்கா, அதில் அது நம்மளுதுலேயுமே லெவல்ஸ் கொடுத்துருக்கோம், எவ்வளோ லெவல்ஸ் வரைக்கும் இருக்கலான்றது. இதில் எது எதெல்லாம் குட்டு, எது எதெல்லாம் பேடு, எது எதெல்லாம் வெரி புவர்ன்ட்டு இதை இந்த டேபிளை கரெக்டாக பார்த்துங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது என்னது? என்னென்ன கேஸஸ் இருக்குது? 10 அதுல இருந்ததா? நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஓசோன், கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு. இந்த 6 கேஸஸுமே வேர் பார்ட் ஆஃப் WHO's ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸில். அதோட சேர்த்து புதுசாக என்னது? அமோனியா அண்டு லெட்டு. இங்கே 8 இருக்குது, அங்கே 6 இருக்குது. புதுசாக இருக்கிற ரெண்டையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அமோனியா, லெட் இஸ் ஆல்சோ டேக்கன் ஆஸ் அ காம்பனண்ட் ஆஃப் அவர் நேஷனல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஓகேவா? இந்த டிஃப்ரென்சஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஹவர்லி 24 ஹவர்லி பேசிஸ்லையும் கொடுத்துருக்காங்க. தென் வந்து இது எல்லாமே 24 ஹவர்லி பேசிஸில் தான் நமக்கு 24 ஹவர்லி பேசிஸும் அண்ட் 8 ஹவர்லி பேசிஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு என்னென்ன கேஸஸ், இந்த 2 கேஸஸையும் தெளிவாக பார்த்துக்கணும். 2 பொல்யூட்டன்ட்டையும் தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து எதெல்லாம் மேஜரான க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ஸு, அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான பொல்யூட்டன்ட்டுன்றதை பார்த்தோம். அது இண்டிவிஜுவலாக எதெல்லாம் சோர்ஸஸ்ன்னு பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் எல்லாமே எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ், ஸ்பெசிஃபிக்கலி இண்டஸ்ட்ரீஸ் அல்லது செக்டார்ஸ் எடுத்துகிட்டு, அக்ரிகல்ச்சர் ஏற்கனவே பார்த்தோம், செக்டார்ஸ் எடுத்துகிட்டு அந்த செக்டார்ஸ்லேருந்து எதெல்லாம் பொட்டன்ட்டான எமிட்டர்ஸாக வருதுன்றதை பார்ப்போம். அகெயின் அதே கேஸஸ் தான் வரும், பட் செக்டார் வைஸ் நம்ம பார்த்துக்கணும். இந்த கொஷின்ஸ் பாருங்கள். விச் ஆஃப் தி above is are the emissions from the coal combustion? திரும்ப திரும்ப ஒரே ஏரியாவை தான் UPSC கேட்டுகிட்டே இருப்பாங்க. கோல் கம்பஷன் அட் தி தெர்மல் பவர் பிளான்ஸ். ஆட்டோமேட்டிக்காக என்ன தான் வரணும்? தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்னு வந்துட்டாலே கார்பன் டை ஆக்சைடு வரும், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் வரும், ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர் வரும். இதை தான் திரும்ப திரும்ப UPSC கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ எதுவும் எல்லாமே கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ஸில் தான் 3மே ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாமே சோர்சஸ் ஆஃப் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் தான். அதில் இந்த கொஷின் பாருங்கள். coal based thermal power plants stations contribute to acid rain. ஏன்னா ஆசிட் ரெயினுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கேஸஸ் என்னது? நைட்ரஜன் ஆக்சைட்ஸும் சல்ஃபர் டை ஆக்சைடும் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆசிட் ரெயின்னா என்னது? pH வேல்யூ ஆஃப் வாட்டர் இன் தி ஏர் இது லெஸ் தென் 5.6 இருக்கணும். அது எஸ்பெஷலி 4.3 தான் pH வேல்யூ ஆஃப் ஆசிட் ரெயின்.
அதில் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்லேருந்து வரக்கூடியதில் கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர் இருக்கும். ஆனால் ஆசிட் ரெயினுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது எது மட்டும்தான்? ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், சல்ஃபர் டை ஆக்சைடு மட்டும்தான். ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன் ஆர் எமிட்டட் when the carbon burns. Yes, definitely இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். பட் கார்பன் டை ஆக்சைடு, கார்பனோட ஆக்சைட்ஸ்னால என்ன கிரியேட் ஆகும்னா கார்போனிக் ஆசிட் கிரியேட் ஆகும். இங்கே வந்து நைட்ரிக் ஆசிடும் சல்ஃபியூரிக் ஆசிடும் கிரியேட் ஆகும், கார்போனிக் ஆசிட் கிரியேட் ஆகும். பட் கார்போனிக் ஆசிட் இஸ் அ வீக் ஆசிட். கார்போனிக் ஆசிடோட பிரசன்ஸ்னால pH வேல்யூ இதுக்கு கீழே குறையாது. பட் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட்னால டெஃபினட்டாக pH வேல்யூ 4.6க்கு குறையும். அப்போது போத் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டு. ஆனால் கார்பன் டை ஆக்சைடோடைய கார்போனிக் ஆசிட்னால ஆசிட் ரெயின் கிடையாது, சல்ஃபியூரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆக்சிட்னாலையும் ஆசிட் ரெயின்ஸ். அப்போ என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் இண்டிவிஜுவலி ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இது டெஃபினட்டாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சிருக்கணும்னா இதனுடைய கேள்வி அப்படியே என்ன கேட்டிருக்காங்க, 2013 கேட்டிருக்காங்க பாருங்க, திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. ஆசிட் ரெயின் இஸ் காஸ்ட் பை தி பொல்யூஷன் ஆஃப் தி என்விரான்மெண்ட் பை கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, ஓசோன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு. எகெயின் அண்ட் அகெயின் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க பாருங்க. கார்பன் டை ஆக்சைடை பற்றினா ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வரதா இருந்தால் போன கொஷினில் இங்கே இது வந்திருக்கணுமா? ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன் தானே கார்பன் டை ஆக்சைடும் கார்பன் மோனாக்சைடும். பட் தே ஆர் நாட் கான்ட்ரிபியூட்டிங் டு தி ஆசிட் ரெயின். பட் தீஸ் டூ, நைட்ரஸ் ஆக்சைட்ஸ் அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைட்ஸ் ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு தி ஆசிட் ரெயின். இதே கேள்வி திரும்ப 2022 கேட்டிருக்காங்க பாருங்க. எக்ஸஸ் ஆஃப் விச் ஆஃப் தி above into the environment are the causes of acid rain. எகெயின் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஓசோன் வரக்கூடாது, கார்பன் மோனாக்சைடு வரக்கூடாது, நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு. ஆன்சர் என்னது? 2 and 4 only. ஒரே கேள்வியே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இது மட்டும் இல்லை, ரைட். இந்த அப்போ நமக்கு வந்து ஆசிட் ரெயினுக்கு இது ரெண்டு தான் மேஜரான காரணன்றது தெரியணும். ஓகேவா? அப்போ ஆசிட் ரெயின்ஸுக்கான காரணமாக இருக்கக்கூடிய சல்ஃபர் டை ஆக்சைடும் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனும் நமக்கு எங்கெங்கிறதுலாம் வரும்? ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மேஜராக இட் இஸ் சோர்ஸ்டு ஃப்ரம் தி பவர் பிளான்ட்ஸ், எனர்ஜி பேஸ்டு பவர் பிளான்ட்ஸ். அப்போ இந்த சல்ஃபர் டை ஆக்சைட்ஸும் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனும் போய் க்ளவுட்ஸில் அசோசியேட் ஆகி க்ளவுட்ஸ் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அந்த க்ளவுட்ஸ் when it is experiencing condensation, relative humidity 100% ரீச் ஆகி கண்டென்சேஷன் ஆக்டிவிட்டி மூலிமா precipitation நடந்துச்சுன்னா அந்த precipitation இருக்கக்கூடிய ஆசிட் லெவல் என்ன ஆகும்? இது ஆட்டோமேட்டிக்கலி என்டரிங் இன்டு தி aquatic ecosystem. அப்போ acidification of aquatic ecosystems will get increased, which led to the death of organisms. ஓகேவா? அதே மாதிரி it automatically makes harmful effects on the soils as well as microorganisms or roots associated with the for vegetation regions. ஓகேவா? ஸோ இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ pH வேல்யூவை நமக்கு நார்மலாக ஆசிடா நியூட்ரலான் ஆசிடா பேஸான்றதை பிரிக்கிறது என்னது? pH வேல்யூ ஆஃப் 7. ஸோ அதில் வந்து pH வேல்யூ ஆஃப் 5.6 தான் பார்டர். ஓகேவா? பார்டர் ஆஃப் pH வேல்யூ ஆஃப் 5.6 இண்டிகேட்ஸ் எ க்ளீன் ரெயின். வேறஸ் அதுக்கு கீழே குறைஞ்சி pH வேல்யூ ஆஃப் 4.6 இருக்கிறது தான் ஆசிட் ரெயின். இந்த pH வேல்யூ ஆஃப் 4.6க்கான ஆசிட் ரெயினை கிரியேட் பண்ணக்கூடிய காம்பனண்ட்டாக சல்ஃபர் டை ஆக்சைடும் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு மேலே எது இருந்தாலும் அது எல்லாமே ஆல்கலைன், பேசிக்ஸோட பிளட்டு, சீ வாட்டரு, இது எல்லாமே அமோனியா, இது எல்லாமே வந்து ஆல்கலைனிட்டியோட இருக்கிறது. ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆசிட்ஸ் எஸ்பெஷலி உள்ளே போணுச்சுன்னா இது ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடியது. இப்போ கோரல் ரீஃப்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கோரல் ரீஃப்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் கால்சியம் கார்பனேட். கரெக்டாக? கால்சியம் கார்பனேட்டான பேசஸ். அப்போ இது எல்லாமே அசிடிட்டி அதிகரிக்க போகும்போது will get disturbed. Coral reefs are the most important primary producers of the marine ecosystem.
அப்போது ஆசிட் ரெயின் will have a huge impact on the overall environment of our எர்த். ஓகேவா? அப்போ இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதை தான் யூபிஎஸ்சி திரும்ப கேட்டுட்ருக்காங்க. அகெயின் பாருங்கள், அதே கொஷின்ஸே காப்பர் அண்ட் தெர்மல் இண்டஸ்ட்ரீஸ் கேட்டிருந்தாங்களா? காப்பர் இண்டஸ்ட்ரீஸ் வருதுன்னா அதோட அசோசியேட்டட் கூட ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸும் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் பொல்யூட்டன்ஸ் ரிலீஸ்டு பை தி ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா? ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைட்ஸ் எல்லாமே தான் வரும். ஏன்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸுக்கான மேஜர் சோர்ஸே நமக்கு என்னது? தெர்மல் பவர் தான். அப்போ தெர்மல் பவருக்கு எதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இதுலேயும் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் தான் ஆகும். இது ரெண்டும் தான் என்னது நமக்கு? ஆசிட் ரெயினுக்கான சோர்சஸ். கார்பன் மோனாக்சைடு இஸ் அ பொல்யூட்டன், கார்பன் டை ஆக்சைடு இஸ் நாட் அ பொல்யூட்டன். கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ கிரீன் ஹவுஸ் கேஸ். கார்பன் மோனாக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர்ஸ் இது எல்லாமே வேர் பார்ட் ஆஃப் தி air quality guidelines of World Health Organization as well as நம்மளுடைய air quality index. So definitely இதை தெளிவாக பார்த்துக்கணும். All these four are emitted with respect to the steel industries. அதே கொஸ்டின் 2024 கேட்டிருக்காங்க. எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. According to the Environmental Protection Agency, which one of the following is the largest source of sulfur dioxide emissions? So definitely இதில் வந்து கேள்வி வந்துகிட்டே தான் இருக்க போகுதுப்பா. Locomotives using fossil fuels, it might be a source. Ships using fossil fuels இருக்கிறது எல்லாமே sources of sulfur dioxide தான். Extraction of metals might, ஏன்னா மெட்டல்ஸ்ன்ற போகும்போது அதுலேயும் சல்ஃபர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் என்னது லார்ஜஸ்ட் சோர்ஸ்ன்ற போகும்போது எது தான் டெஃபினட்டாக வரும்? பவர் பிளான்ஸ் யூஸிங் fossil fuels. பவர் பிளான்ஸ் லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் சல்ஃபர் டை எது? பவர் பிளான்ஸ் தான். ஸோ ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர், இது இல்லாத கேள்வியே இல்லை, எந்த பேப்பருமே கிடையாது. அப்போது அந்த கோல் பேஸ்டு பவர் பிளான்ஸ்லேருந்து டைரெக்டாக நமக்கு எமிட் ஆகக்கூடிய கேஸஸாக எதெல்லாம் இருக்குன்றத ஒரு பக்கம் கேட்டாங்க. அதனுடைய ரெசிடியூவாக இருக்கிறது தானே ஃப்ளை ஆஷ். இந்தியன் கோலோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம ஜாகிரஃபியில் பார்த்துருந்தோம். ஹை ஆஷ் கண்டென்ட்டு, லோ சல்ஃபர் கண்டென்ட்டு, லோ கார்பன் கண்டென்ட்டு, அதுலேயும் எஸ்பெஷலி எந்த டைப் ஆஃப் கோலை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம்னா பிட்டமின் டைப்பு, அதை விட லோ குவாலிட்டியான லிக்னைட் டைப்பு. ஹையஸ்ட் குவாலிட்டியான கோலான ஆந்த்ரசைட் இந்தியாவில் ரொம்ப மினிமமாக தான் இருக்குது. இப்படி கோலோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம ஜாகிரஃபியில் இண்டஸ்ட்ரீஸோ அல்லது தெர்மல் எனர்ஜி அப்போ நம்ம பார்த்துருந்தோம். அகெயின் அதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் டிகிரேடேஷனை இங்கே பார்க்குறோம். அக்ரிகல்ச்சர் எப்படி ரொம்ப முக்கியமான தீமோ அப்போ கோல் ரிலேட்டடான எல்லாமே முக்கியமான தீம். வித் ரெஃபரன்ஸ் டு தி ஃப்ளை ஆஷ் produced by the power plants using the coal as a fuel, which one of the following statements is are correct? And the fly ash can be used in the production of bricks for building constructions. Definitely in the fly ash utilization policy ne one irukku. In the fly ash can be used as a binding material, binding component. Okay va? Fly ash can be used as a replacement of some of the Portland cement contents of concrete. Definitely. ஏன்னா இந்த போர்ட்லேண்ட் சிமெண்ட்ஸ் நார்மலி இருக்கிறது எல்லாமே ஹேஸ் எ ஹை ஹீட்டிங் கெப்பாசிட்டி. ஹை ஹீட்டிங் இஸ் ரெக்வயர்ட் டு பைண்ட் தி கான்கிரீட்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஹை ஹீட் எனர்ஜி இஸ் ரெக்வயர்டுனாலே ஆட்டோமேட்டிக்கலி இட் ரிசல்ட்ஸ் இன் தி குளோபல் வார்மிங். அப்போ ஃப்ளை ஆஷை நம்மளுடைய ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கோ அல்லது பிரிக்ஸுக்கோ சிமெண்ட்ஸுக்கோ நிறைய வகையில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? த ஆஷ் இஸ் மேட் அப். அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். தி ஃப்ளை ஆஷ் இஸ் மேட் அப் ஆஃப் சிலிக்கன் டை ஆக்சைடு அண்ட் கால்சியம் ஆக்சைடு ஒன்லின்னு வந்தாலே அதை கவனிக்கணும். அண்ட் டஸ் நாட் கண்டெயின் எனி டாக்ஸிக் எலிமெண்ட்ஸ். இது ரெண்டுமே தப்பான ஒரு விஷயம். ஸோ கோலில் எமிஷன்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துடுது. அப்போ கோலோடைய ரெசிடியூவான ஃப்ளை ஆஷ்லேயும் இது ரெண்டு மட்டுமா இருக்கும்? அது இல்லாமல் டாக்ஸிக் எலிமெண்ட்ஸும் இருக்கும்ல. என்னென்ன டாக்ஸிக் எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்றது டெஃபினட்டாக இல்லாமல் ஒன்றுமே இருக்காதுல்ல. அப்போ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணவே கூடாது, தெரியலனாலும். அப்போ 3 வராது, ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டும் வரும். இது 2015 கேட்ட கொஷினா. அப்போது ஃப்ளை ஆஷில் எந்த டாக்ஸிக் எலிமெண்ட்ஸுமே இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அப்போ எந்த டாக்ஸிக் எலிமெண்ட்ஸ் அதோட அசோசியேட் ஆயிருக்கு நம்ம படிச்சிருக்கணுமா? அதை படித்ததை வச்சு அடுத்ததே கேள்வி கேட்டிருக்காங்க 2020. எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. கோல் ஆஷ், அதுதான் ஃப்ளை ஆஷ். கோல் ஆஷ் கண்டெய்ன்ஸ் ஆர்சனிக், லெட் அண்ட் மெர்க்குரி. இது எல்லாமே என்னது? டாக்ஸிக்
pollutants. Arsenic is an important water pollutant. Mercury, lead, இது எல்லாமே. அப்போ டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதுதானே இப்போ கேட்டிருந்தாங்க. கோல் ஃபயர்டு பவர் பிளான்ஸ் எத்தனை தடவை கேட்டிருக்காங்க பாருங்கள். எப்போ ரீசெண்டாகவும் சரி ஒவ்வொரு வருஷமும் கேள்வி வந்துகிட்டே இருக்குது. கோல் ஃபயர்டு பவர் பிளான்ஸ் ரிலீஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இன் டு தி என்விரான்மெண்ட். டெஃபினெட்லி கரெக்ட். இதை தானே இந்தியன் கோல் ஹேஸ் ஹை ஆஷ் கண்டென்ட், லோ கார்பன் கண்டென்ட், லோ குவாலிட்டி கோல் நம்மளோடது. ஹை ஆஷ் கண்டென்ட் இஸ் அப்சர்வ்ட் இன் தி இந்தியன் கோல். கரெக்ட். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆல் தி த்ரீ. எகெயின் அண்ட் அகெயின் கோலும் கோல் பேஸ்டு எமிஷன்ஸும் அந்த கோலிலேருந்து வரக்கூடிய ரெசிடியூவான கோல் ஆஷ், ஃப்ளை ஆஷ், அந்த ஃப்ளை ஆஷ் எந்தெந்த வகையில் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத திரும்ப திரும்ப பார்த்துக்கணும். ஸோ எதெல்லாம் கோல் பவர் பிளான்ட்ஸ்லேருந்து எமிட் ஆகக்கூடிய கேஸஸ்ஸு, பொல்யூட்டன்ஸு, அதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய டாக்ஸிக் எலிமெண்ட்ஸ் எது எது, அதுக்கப்புறம் கோல் ஆஸ் அ தெர்மல் பவர் பிளான்ட்ஸாக எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்மளோட எனர்ஜி டிமாண்ட்ஸுக்கு இன்னும் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் அவர் எனர்ஜி டிமாண்ட்ஸ் இஸ் அட்ரஸ்டு த்ரூ தெர்மல் பவர் பிளான்ட்ஸ். ஓகேவா? வேர்ல்டுலேயே க்ரீன் ஹவுஸ் கேஸஸுக்கான சோர்ஸஸாக இன்னமும் கோல் பேஸ்டு பவர் பிளான்ட்ஸ் தான் லார்ஜஸ்ட்டு சோர்ஸஸாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதிலிருந்து வரக்கூடிய ரெசிடியூஸில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் எலிமெண்ட்ஸும் வில் ப்ரொவைட் அ degradation activities to the environment. அதனால தான் தெர்மல் பவரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ரெனியூவபிள் எனர்ஜிக்கும் க்ரீன் எனர்ஜியை நோக்கி எல்லாருமே நகர்ந்துட்டு இருக்கும். பிகாஸ் இட் ப்ரொவைட்ஸ் ஹியூஜ் இம்பேக்ட்ஸ் ஆன் அவர் என்விரான்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஹெல்த் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? எகெயின் why is there a concern about copper smelting plants? பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஸ்டீலு, காப்பரு, ஸ்மெல்டிங், அலுமினியம், இந்த மாதிரி எது கேட்டாலுமே காமனாக தான் பதில்கள் இருக்க போகும்போது. அதுவும் ஆப்ஷன்ஸை ரொம்ப சட்டிலாக தான் வச்சுருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். தே மே ரிலீஸ் லீத்தல் குவான்டிட்டிஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இன்டு என்விரான்மெண்ட். இதில் நம்ம ஒருவேளை தெரியலனாலும் தே மே ரிலீஸ் கார்பன் மோனாக்சைடு இன்டு தி என்விரான்மெண்ட்னு சொல்லியிருந்தாலும் நம்ம வந்து ரைட்னு போயிருக்கலாம். ஏன்னா கார்பன் மோனாக்சைடு எமிட் பண்ணாத எந்த இண்டஸ்ட்ரீஸுமே மோஸ்ட்லி இருக்காது. ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன்ஸ் எப்படினாலும் வந்து தான் ஆகும். பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை டெஃபினட்டாக தப்பாகணுன்றதுக்காக யூபிஎஸ்சியில் எப்பயுமே ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட்ஸு தனித்துவமாக தெரிஞ்சால் அதை கவனிக்கணும்னு சொல்லியிருக்கோமா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க? இதில் கீவேர்டு என்னது? லீத்தல் குவான்டிட்டி. அப்போ லீத்தல் குவான்டிட்டிஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடு இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பொல்யூட்டன்ட் நமக்கே தெரியும். அப்போ லீத்தல் குவான்டிட்டிஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு என்விரான்மெண்ட்டுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா காப்பர் ஸ்மெல்டிங் பிளான்ட்ஸை ஃபங்க்ஷன் பண்ணவே விட மாட்டாங்கல்ல, அவ்வளோ தூரம் வரைக்கும் அது ஒரு ஹார்ம்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. அப்போ தே மே ரிலீஸ் கார்பன் மோனாக்சைடு இன்டு என்விரான்மெண்ட். பட் லீத்தல் இது வரைக்கும் கேட்டதில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸை யூஸ் பண்ணலை. ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனு, டாக்ஸிக் எலிமெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணல. அப்போ டெஃபினட்டாக தப்பாக்கணும்னா இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் வரப்போது கவனிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பிகாஸ் ஆஃப் லீத்தல் குவான்டிட்டிஸ் கிடையாது. The copper slag can cause the leaching of some heavy metals into the environment. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு நம்மளால சொல்லவே முடியுமா? அதுவே ஜெனரலிஸ்டிக்காக தான் இருக்கு. எகெயின் திரும்ப பாருங்க. They may release sulfur dioxide as a pollutant. சல்ஃபர் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. சல்ஃபர் டை ஆக்சைடு as a pollutant. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எலிமினேட் பண்ணிட்டாலே என்ன வந்துடும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 2 and 3 only. 2 and 3 only. ஸோ இங்கே ஸ்டீல் ஸ்லாக் கேட்டிருந்தாங்களா? இது 2021. இதே கேள்வியை இங்கே கேட்டிருக்காங்க பாருங்க. இன் ரூரல் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் the use of which of the following is preferred for ensuring environmental sustainability to reduce the carbon footprint? ஓகேவா? அப்போ காப்பர் ஸ்லாக்ன்றது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அது காப்பர் ஸ்லாக்ன்றது ஒரு பொல்யூட்டண்ட்டாகவும் அது வந்து சம் ஹெவி மெட்டல்ஸை என்விரான்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். அப்போ அதை அரெஸ்ட் பண்ணி ரூரல் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்விரான்மெண்ட்டுக்கு பாசிட்டிவாக தானே இருக்கும். அப்போ காப்பர் ஸ்லாக் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இதெல்லாம் நமக்கு தெரியலனாலும் கெஸ் பண்ணணும். இப்போ போர்ட்லேண்ட் சிமெண்ட் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. கரெக்டாக? போர்ட்லேண்ட் சிமெண்ட்டில் ஃப்ளை ஆஷ் யூட்டிலைசேஷனு போர்ட்லேண்ட் சிமெண்ட்டுக்கு பதில் ஃப்ளை ஆஷை யூட்டிலைஸ் பண்ணலான்றதை சொல்லியிருந்தாங்க. அப்போ போர்ட்லேண்ட் சிமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுன்றது ஆல்ரெடி என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டிக்கு பாதிப்பாக இருக்குன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ போர்ட்லேண்ட் சிமெண்ட் வரக்கூடாது. இதில் இதை பாருங்க. இதை ரெண்டையும் அப்புறம் பார்ப்போம். இந்த ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் இருக்கா? இந்த ஜியோ டெக்ஸ்டைல்ஸ்ன்றது விச் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃபேப்ரிக்ஸ் யூஸ்டு டு binding the
components of roads. இப்போ ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், அந்த ரோடில் ஆட்டோமேட்டிக்காக மழை பெய்ய போகும்போதோ வெயில் அடிக்க போகும்போதோ ஈஸியாக வந்து டீக்ரேட் ஆக ஆரம்பிக்குமா, அது உடைய ஆரம்பிக்குமா, குண்டு குழியுமா உருவாக ஆரம்பிக்குமா. அப்போ ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் மாதிரியான ஃபேப்ரிக்ஸ் அதோடு சேர்த்து பைண்ட் பண்ண போகும்போது அது டீக்ரேட் ஆகக்கூடிய அல்லது உடையக்கூடிய பாசிபிலிட்டிஸ் டெஃபினட்டாக குறைய ஆரம்பிக்கும். அதுதான் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ்ன்றது. இதில் 2 கொடுத்துருக்காங்க, கோல்டு ஆஸ்ஃபால்ட் டெக்னாலஜி அண்டு ஹாட் மிக்ஸ் ஆஸ்ஃபால்ட் டெக்னாலஜி. இந்த ஆஸ்ஃபால்ட்டு அப்படின்றது என்னது, நமக்கு நார்மலாக இந்த பிட்டுமன் அல்லது அதர் காம்பனன்ட்ஸ் which are used as products of ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, நமக்கு இது எல்லாமே தெளிவாக தெரியுதுல, படிச்சிருக்க முடியாது. நம்ம சிவில் இன்ஜினியரிங் படித்தா தான் இதெல்லாம் தெளிவாக தெரியும். அப்படி தெரியலனாலும் நம்ம கெஸ் பண்ணலாம். என்ன, எப்படி கெஸ் பண்ணலாம்னா, 5மே ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, அப்போ ஆல் தி அபோவ் ஆன்சர் கிடையாது. கொடுத்துருக்கிறதுல 2 கொடுத்துருக்கான், கோல்டு மிக்ஸ் ஆஸ்ஃபால்ட் டெக்னாலஜி, ஹாட் மிக்ஸ் ஆஸ்ஃபால்ட் டெக்னாலஜி. ஸோ எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படின்னா, என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டிக்குனா ஆட்டோமேட்டிக்காகவே கார்பன் ஃபுட் பிரிண்ட்டுக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ அப்போ தானே அது வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும். கோல்டுனா ஹாட், அப்போ ஹாட்டுன்ற போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே எனர்ஜி அதிகமாக தேவைப்படும். எனர்ஜி அதிகமாக தேவைப்படுதுன்னா கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஹாட் ஆஸ்ஃபால்ட் டெக்னாலஜி வராது, கோல்டு ஆஸ்ஃபால்ட் டெக்னாலஜி தான் வரும். ஸோ 5 எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு 4 3ன்றதுல 2லேயுமே இங்கே வந்துடும். இப்போது புதுசாக இருக்கிறத வச்சு நமக்கு தெரியணும்னா ஆன்சர் இதில் இந்த 3மே புதுசு. ஆனால் ஏற்கனவே கேட்டது காப்பர் ஸ்லாகும் போர்ட்லேண்ட் சிமெண்ட்டும். ஆன்சர் பாருங்கள், காப்பர் ஸ்லாக் வரும், போர்ட்லேண்ட் வராதுன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 1 வரணும், 5 வரக்கூடாது, அப்படின்னாலே ஆன்சர் இது தானே. நான் எகெயின் சொன்ன மாதிரி யூபிஎஸ்சியில் ஆப்ஷன்ஸில் புதுசாக ஒரு விஷயத்தை வைக்கிறாங்கன்னா அதை விட ஏற்கனவே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயத்தை வச்சு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏ தான் ஆன்சரு. புரியுதா என்ன சொல்கிறேன்றது? ஏற்கனவே போர்ட்லேண்ட் சிமெண்ட்டும் கார்பஸ் லேக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதை தெளிவாக பார்த்துக்கணும். கோல்டு மிக்ஸ் அஸ்ஃபால்ட் டெக்னாலஜியில் எனர்ஜி கோல்டராக இருக்கும், அதனால் கார்பன் ஃபுட் பிரிண்ட் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக இருக்கும். ஸோ இதை போய் டெக்னாலஜி வைஸில் இதெல்லாம் தெரிஞ்சுக்க தேவையில்லை, ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்கள். ஓகேவா. வித் ரெஃபரன்ஸ் டு ஃபர்னேஸ் ஆயில், ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயிலிருந்து வருது. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஆயில் ரிஃபைனரிஸ். இருக்க தான் செய்யும். சம் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் இட் டு ஜெனரேட் பவர். சம்முன்னு வந்துட்டாலே மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் இருக்கும். சம் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் இட் டு ஜெனரேட் பவர்ஸ். எகெயின் திரும்ப பாருங்கள், இட்ஸ் யூஸ் காசஸ் சல்ஃபர் எமிஷன்ஸ் இன் டு தி என்விரான்மெண்ட். சல்ஃபர் இல்லாத கொஷினே கிடையாதுன்னு எத்தனை தடவை பார்த்துருக்கோம். டெஃபினட்டாக அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி 1 2 1 3. ஓகேவா. கோலு, ஆயிலு, இண்டஸ்ட்ரீஸு, க்ரூட் ஆயிலு எதுவாக இருந்தாலும் சல்ஃபர் இல்லாதது இருக்கவே இருக்காது. ஸோ அப்போது மேஜராக நமக்கு சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைட்ஸுக்குமான சோர்சஸ் எதெல்லாம் இருக்குன்னா, fossil fuels to generate electricity. 2/3 of the sulfur dioxide and 1/4 of nitrous oxides are come from the electric power generators. இதை தான் UPSC கேட்டிருந்தாங்க. கரெக்டாக. அதுக்கப்புறம் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ், மேனுஃபேக்சரிங், ஆயில் ரிஃபைனரிஸ். இந்த ஆயில் ரிஃபைனரிஸ்லேருந்து தான் ஃபர்னேஸ் ஆயில் கேட்டிருந்தாங்க, அண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது இல்லாமல் நேச்சுரல் சோர்சஸ் நம்ம ஏற்கனவே சல்ஃபர் சைக்கிளும் பார்த்துட்டோம், நைட்ரஜன் சைக்கிளும் பார்த்துட்டோம் போன செஷன்ஸில். பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸில் வல்கானிக் எரப்ஷன்ஸ். வல்கானிக் எரப்ஷன்ஸ் இஸ் தி பிரைம் சோர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், சல்ஃபர் டை ஆக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். இது எல்லாமே வல்கானிக் எரப்ஷன்ஸ்லேருந்து வரும். வல்கானிக் எரப்ஷன்ஸ் மூலிமா நம்மளோட அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய கேஸஸோட காம்பனன்ட்ஸு எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் மாறுனுச்சுன்றதையும் எவல்யூஷன் ஆஃப் அவர் அட்மாஸ்பியரை நம்ம ஜியாகிரஃபியில் பார்த்துருந்தோம். தென் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எல்லா ஆர்கானிக் மேட்டரோடைய டீகம்போசிஷன் அல்லது டீகே ஆக்டிவிட்டி இருக்க போகும்போதும் சல்ஃபர்ஸ் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபரும் நைட்ரஜனும் டெஃபினட்டாக ரிலீஸ் ஆக தான் செய்யுது. எல்லாமே நேச்சுரல் சோர்சஸ். ஓகேவா. ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரியான ஹோலிஸ்டிக்கான கான்டெக்ட் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா எதை கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். தெரியாதது ஒன்று வந்துச்சுன்னா கெஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக இது இல்லாமல் இருக்காதுன்ட்டு. அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா கேள்விகளுமே பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ இது அடுத்தது மெர்க்குரி, லெட்டு, ஆர்சினிக் இது எல்லாமே கோல் பவர் பிளான்ட்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்துருந்தாங்களா. அப்போ அதுலேருந்து கேள்விகள் வராமையாக இருந்திருக்கும். அந்த கேள்விகளை பார்ப்போம். இன்டிஸ்கிரிமினேட் டிஸ்போசல் ஆஃப் யூஸ்டு ஃப்ளோரசன்ட் எலக்ட்ரிக் லேம்ப்ஸ்
causes mercury pollution into the environment. Why is mercury? இதிலே சொல்லிட்டாங்க fluorescent lamps is source of mercury lamps ன்னு சொல்லிட்டாங்க. அதில் mercury ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்றத கேள்வி. Why mercury is used in the manufacturing of these lamps? A mercury coating on the inside of the lamp makes the light bright white. When the lamp is switched on, the mercury in the lamp causes the emission of ultraviolet radiations. When the lamp is switched on, it is the mercury which converts the ultraviolet energy into visible light. None of the statements given above is correct about the use of mercury in the manufacturing of fluorescent lamps. Mostly similar இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ள தான் ஒரு ஆன்சர் இருக்கும், தெரியல அப்படின்னா. இப்போ இந்த ரெண்டு இடத்துல என்னது, when the lamp is switched onன்றது ஒரு ஹாஃபாக இருக்குது, அதுக்கப்புறம் எமிஷன் ஆஃப் அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் டைரெக்டாக இருக்குது, இங்கே அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் இன்டு அ விசிபிள் லைட்டுன்னு மாற்றி இருக்குது. அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் இன்டு விசிபிள் லைட்டுன்னு இருக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் ஆர் ஹை எனர்ஜி லேம்ப்ஸ். ஃப்ளாரசன்ட் லேம்ப்ஸ்னால என்னது, ஹை எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறதா இருக்கணும். ஹை எனர்ஜி ரிலீஸ் பண்ணணும்னா விசிபிள் லைட்டை விட ஆப்போசிட்டாக தானே இருக்கணும். அப்போ ஹை எனர்ஜியான ஃப்ளாரசன்ட் லேம்ப்ஸுக்கு இருக்கணும்னா ஹை எனர்ஜியான அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் தானே அதில் இருக்கணும். லாஜிக்கல் கெஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்வியஸ்லி ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி. 2023 கேட்டிருக்காங்க பாருங்க. Consider the following statements regarding the mercury pollution. Gold mining activity is a source of mercury pollution in the world. Yes, gold mining லியும் mercury is released. Again திரும்ப அதே கேட்டிருக்காங்க பாருங்க. Coal based thermal power plants cause mercury pollution. இதை தானே கேட்டிருந்தாங்க. Coal ash contains arsenic, lead and mercury ஏற்கனவே கேட்டிருக்கான். அதே கேள்வி திரும்ப கேட்குறான். There is no known safe level of exposure to mercury. அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் level of exposure to mercuryயும், அதாவது சேஃப் லெவல் எக்ஸ்போஷர்னா இது வரைக்கும் இருக்கலாம், இதுக்கு மேலே போயிட்டா பாதிப்பு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. மெர்க்குரி ஈவன் அட் அ ஸ்மால் லெவல் இஸ் ஹைலி டெட்ரிமெண்டல். அப்போ தேர் இஸ் அ நோ சேஃப் லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர்னா எஸ் கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஆப்ஷன் சி, ஆல் தி த்ரீ. ஓகே, அகைன் மெர்க்குரியுடைய சோர்சஸ். அப்போ லெட்டு, ஆர்செனிக் இது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்கணுமா, அதை தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். மெர்க்குரி, லெட், ஆர்செனிக் கேட்டிருந்தாங்களா. Lead ingested or inhaled is a health hazard after the addition of lead to petrol has been banned. ஏன்னா unleaded petrol தான் நம்ம பெட்ரோல் பங்க்லேயும் பார்ப்போம். Addition of lead to the petrol has been banned. What still are the sources of lead poisoning? இது லாஜிக்கலாக கெஸ் பண்ணணும். அப்போது லெட்டு வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான எலிமெண்ட்டுன்னு இருந்துச்சுன்னா எங்கெல்லாம் இன்னமும் அது இப்போ எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கல ஆப்ஷன்ஸை பார்ப்போம். ஸ்மெல்டிங் யூனிட்ஸ், காப்பர் ஸ்மெல்டிங் யூனிட்ஸு, ஸ்டீல் யூனிட்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது, அதை நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியல. அப்போ டெஃபினட்டாக எது வந்தாகணும், ஸ்மெல்டிங் யூனிட்ஸ் வந்து தான் ஆகணும். அப்போ ஒன்று வந்து தான் ஆகணும்னாலே அது இல்லாத ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். பென்ஸ் அண்ட் பென்சில்ஸ், பெயிண்ட்ஸு, ஹேர் ஆயில்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ். லாஜிக்கலாக கெஸ் எடுப்போம். இப்போது லெட் வந்து பெட்ரோல் இருக்கக்கூடாதுன்னே பேன் பண்ணிட்டாங்க. அப்போ சின்ன குழந்தைங்க தானே பென்சில்ஸை யூஸ் பண்ணுவாங்க ஸ்கூல்ஸில். அப்போ பென்சில்ஸில் லெட் இருக்கணும்னு எப்படி அலோவ் பண்ணுவாங்க கவர்மெண்ட்? அப்போ பென்ஸ் அண்ட் பென்சில்ஸை ஸ்டில் எக்ஸிஸ்ட்னு நம்மளால் சொல்லவே முடியாது, அது இருக்கவே கூடாது. இல்லை, 2 எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சிம்பிள் லாஜிக்கல் கெஸ். புரியுதுங்களா? அதே மாதிரி டைரெக்டாக நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய ஹேர் ஆயில்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸில் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கும். அதாவது நம்ம கெஸ் எடுக்கணும். ஓகேவா? எங்கெல்லாம் ஸ்டில் சோர்சஸ், வாட் ஆர் ஸ்டில் ஆர் தி சோர்சஸ் ஆஃப் லெட் பாய்சனிங்னா இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸில் ஈஸியாக இருக்கிறது. இந்த அதுவும் டைரக்ட்லி கன்சியூம்டு பை, இது டைரக்ட்லி ஹியூமன் யூசேஜஸ்க்கு இருக்குது, இது டைரக்ட்லி எக்ஸ்போஸ்டு டு சில்ட்ரன்ஸு. அப்போ அங்கெல்லாம் லெட் இருக்கக்கூடாதுன்னு டெஃபினட்டாக பேன் பண்ணி தானே இருந்திருப்பாங்க. இதெல்லாம் அன்அவாய்டபுள். அதனால் ஸ்டில் சோர்சஸ் வந்து ஸ்மெல்டிங் யூனிட்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ மெர்க்குரிக்கான சோர்சஸ், லெட்டுக்கான சோர்சஸை கேட்டிருக்காங்க. எப்படி எல்லாத்துலேயும் சோர்சஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்களோ அதே மாதிரி எல்லா பொல்யூட்டன்ட்டுக்கும் சோர்சஸோடு பார்த்து வச்சுக்கணும். அதை தான் கேட்பாங்க யூபிஎஸ்சி. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்கள். ஆர்செனிக் கேட்டிருந்தானா? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேன் பி ஃபவுண்ட் அஸ் பொல்யூட்டன்ஸ் இன் தி ட்ரிங்கிங் வாட்டர் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா? ட்ரிங்கிங் வாட்டர் பொல்யூட்டன்ஸ். ஆர்செனிக் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் பொல்யூட்டன்ட். ஃப்ளூரைட் நமக்கு நல்லாவே தெரியும். ஃப்ளூரோசிஸ் இஸ் a disease caused in the excess of fluorides in the drinking water. யுரேனியம் நமக்கு தெரியும். யுரேனியம் இஸ் நியூக்ளியர் எனர்ஜிக்கான சோர்ஸ் இருக்கக்கூடிய எலிமெண்ட். யுரேனியம் இஸ் ஆல்சோ present in the drinking water as a pollutant. இதில் இந்த சார்பிட்டால் இருக்குல்ல, சார்பிட்டாலும் ஃபார்மால்டிகைடும் கிடையாது.
ஓகேவா. சார்பிட்டால் இஸ் யூஸ்ட் as a sugar additive. sugar additive in the food ப்ரிசர்வேட்டிவாகவும் ஃபுட்டுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ ஃபார்மாலிட்டிகைடு சார்பிட்டால் வராது. ஆர்செனிக், ஃப்ளூரைடு அண்டு யுரேனியம் தான் ஆன்சர் ட்ரிங்கிங் வாட்டருக்கான பொல்யூட்டன்ஸ். அப்போ டெஃபினட்டாக இதனோட சோர்ஸஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பென்சின், which of the following are the reasons or factors for exposure to benzene pollution? ஓகேவா. இதுலேயும் பென்சின் இஸ் ஆல்சோ an important pollutant. இல்லை கெஸ் பண்ணுங்க. எப்பயுமே நம்மளுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைமில் இந்த மாதிரி ஆல் தி எபோவ் ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்புக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட். ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட் இது சோர்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் த பொல்யூட்டன்ட். அப்போ ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட்டோ காப்பரோ அல்லது கோல் தெர்மல் பவர் பிளான்ஸோ ஆப்ஷன்ஸில் இருந்துச்சுன்னா அது வராமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ ஒன்று கண்டிப்பாக வந்ததாகும். வுட் பர்னிங் அண்டு டொபாக்கோ ஸ்மோக் ரெண்டுமே வந்து ஸ்மோக்கோட ரிலேட் ஆனது. அப்போது இந்த ஒன்று இது ரெண்டுமே இருக்கணும், இல்லைனா ரெண்டுமே இருக்கக்கூடாது. கரெக்டாக. ஸோ 2 and 3 இல்லை, 2 and 3 ரெண்டுமே இல்லாத ஆப்ஷன்ஸே கிடையாது. அப்போது வந்ததாக இருந்தால் இது ரெண்டுமே வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், யூசிங் வார்னிஷ்டு வுட்டன்ஸ் ஃபர்னிச்சர். இந்த இடத்துல வுட் பர்னிங் தனியாக கொடுத்துட்டாங்க, பர்னிங் தனியாக கொடுத்துட்டாங்க. யூசிங் ப்ராடக்ட்ஸ் மேல் ஆஃப் பாலியூரித்தேன். ஸோ எக்ஸ்போஷர் டு பென்சின் பொல்யூஷன்ஸாக இருக்கணும்னா பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையராக இருக்கணும். இங்கே அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கவே இருக்கக்கூடாதுன்றதுக்காக எப்படி லீத்தல்ன்ற ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தையை அந்த ஸ்டேட்மெண்ட்டில் யூபிஎஸ்சி யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இதையும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வைக்கிறாங்க பாருங்கள். யூசிங் வார்னிஷ்டு வுட்டன் ஃபர்னிச்சர். அப்போ வார்னிஷ்டு வுட்டன் ஃபர்னிச்சரை யூஸ் பண்ண போகும்போது அது பென்சின் பொல்யூஷனுக்கு பாசிபிளாக இருந்துச்சுன்னா அது எப்படி அலோவ் பண்ணுவாங்க கவர்மெண்ட்? அப்போ இது வராது. யூசிங் ப்ராடக்ட்ஸ் மேஸ்ட் ஆஃப் பாலியூரித்தேன் வராது. ஸோ இந்த மாதிரி பாலியூரித்தேன் வுட் ஃபர்னிச்சர்னு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஜெனரலாக இல்லாமல் இது மட்டும் ஆட் பென் அவுட்டாக தெரியுதுன்னா அந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 1, 2, 1, 3. ஸோ அப்போ பென்சின், ஆர்செனிக், லெட், மெர்க்குரி இதெல்லாமே கேள்விகளாக வந்துகிட்டே இருக்குது. இது 2021. இந்த 2020-21 இந்த மாதிரியான ரெகுலர் சோர்ஸஸ்லேருந்து ஒரு பக்கம் கொஸ்டின் வந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நியூஸஸில் இருக்கிறத டெய்லியாக பார்த்துக்கணும். அது எஸ்பெஷலி பிளாஸ்டிக்ஸ் அசோசியேட்டாக இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஃபுட்டு, ட்ரிங்கிங் வாட்டரோட அசோசியேட்டாக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. ப்ரிசர்வேட்டிவ்ஸாக இருக்கா கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பிளாஸ்டிக்ஸ் இன் எனி ஃபார்ம் அட் எனி கேஸ் இஸ் அஃபெக்டிங் அவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றப்போ அதுலேருந்து கேள்விகள் டெஃபினட்டாக வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி தான் இந்த பைஸ்பினால், பிபிஏ, நம்மளுடைய ஃபீடிங் பாட்டிலெலாம் பிபிஏ ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க. பிளாஸ்டிக் பாட்டில்ஸே நீங்கள் போய் கடையில் பார்த்தீங்கன்னா பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்னு போட்டிருப்பாங்க. அப்போ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட்டு பிளாஸ்டிக் பொல்யூட்டன்ட். ஓகேவா. பிபிஏ பைஸ்பினால் a cause of concern is structural or key component in the manufacture of which of the following kinds of plastics? கொடுத்துருக்கிறது எதுனா பாலிகார்பனேட்ஸ் தான். ஸோ பாலிகார்பனேட்ஸு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இடத்துல தான் பிபிஎஸ் மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எஸ்பெஷலி ஃபீடிங் பாட்டிலில் பிபிஏ இருக்கக்கூடாதுன்றதை கம்ப்ளீட்லி பேன் பண்ணிட்டாங்க. பிபிஏ ஃப்ரீ ஃபீடிங் பாட்டில்ஸ், பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ன்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நம்மளுக்கு நம்மளோட டைரெக்டாக ஹியூமன் லைஃபோட அசோசியேட்டாக இருக்கிறதுலேருந்து நியூஸ் நம்மளோட பொல்யூட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது, எஸ்பெஷலி இப்போ பிளாஸ்டிக் ரிலேட்டாக இருக்கிறது இப்போ இருக்கிற ட்ரெண்டில் டெஃபினட்டாக கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நியூஸஸ்லேயும் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதை ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காமன் சென்ஸுக்கெல்லாம். இந்த கொஸ்டின் பாருங்கள். மேக்னடைட் பார்ட்டிகல்ஸ் சஸ்பெக்டட் டு காஸ் நியூரோ டீஜெனரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஜெனரேட்டட் ஆஸ் என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸ் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங்ஸ். இதுவும் பாருங்கள். இந்த யூசிங் வுட்டன் வார்னிஷ்டு வுட்டன் ஃபர்னிச்சர் நம்ம பார்த்தோமோ அந்த மாதிரி கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் பாசிபிலிட்டிஸை செக் பண்ணுவோம். இதெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது, பட் கெஸ் பண்ணணும். மேக்னடைட் பார்ட்டிகல் சம்திங் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அண்டு இன்ஜின்ஸ் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே கொடுத்துருக்கான்னா நம்மளை ஸ்பெசிஃபிக்காக போய் பிரேக்குக்குள்ளார இருக்கா இன்ஜின்குள்ளார இருக்கான்னா செக் பண்ண மாட்டாங்க யூபிஎஸ்சி. ஒன்று இருந்தால் மோட்டார் வெஹிக்கிளோட சம்மந்தப்பட்ட ரெண்டுலையுமே இருக்கணும், இல்லைனா ரெண்டுலையுமே இருக்கக்கூடாது. அப்போ 1 and 2 வராத ஆப்ஷன் பார்த்தா ஒன்று இருக்குது. எது இருக்குது? 3 and 4 ஒன்லி இருக்குது. மீது எல்லாத்துலேயுமே 1 and 2 இருக்குது. அப்போ நான் என்ன கெஸ் எடுக்கலான்னா இது வருதா இது வராதான்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஒன்று வந்தால் ரெண்டுமே வரும், இல்லைனா ரெண்டுமே வராதுன்னு நான் கெஸ் எடுக்கலாம். அடுத்தது நான் பார்க்குறேன் பவர் பிளான்ட்ஸ்னு ஒன்று வந்துட்டாலே அது இல்லாமல் இருக்காதா? அப்போ 4 எங்கெல்லாம் இருக்கோ அதை நான் தேடணும். அப்போ 4 இல்லாத ஆப்ஷன் வராது.
இதை நான் எலிமினேட் பண்ணிட்டேன். தென் அடுத்தது மைக்ரோவேவ் ஸ்டவ்ஸ்னு மட்டும் சொல்லி வந்திருக்கலாம். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வேர்டு பாருங்க, வித்தின் ஹோம்ஸ். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி லெட்டு வந்து பென்சில்ஸ் அண்ட் பென்சில்ஸில் அலோவ் பண்ண முடியாது, காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஹேர் ஆயில்ஸில் அலோவ் பண்ண முடியாதுன்னா, நியூரோ டீஜெனரேட்டிவ் ப்ராப்ளம் ஏற்படுத்தக்கூடிய மேக்னடைட் பார்ட்டிகல்ஸை வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோவேவ் ஸ்டவ்ஸில் அலோவ் பண்ணியிருப்பாங்களா? சிம்பிள் லாஜிக்கல் கெஸ் தான். அப்போ மைக்ரோவேவ் ஸ்டவ்ஸ் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வார்த்தைகளான ஸ்பெசிஃபிக்காக அதை தப்பு பண்ண வைக்கணுன்றதுக்காக தான் கொஸ்டின் சென்டர் வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. மைக்ரோவேவ் ஸ்டவ்ஸ் வித்தின் ஹோம்ஸ்ன்றது வரவே கூடாது. அதே மாதிரி டெலிஃபோன் லைன்ஸ் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி இஸ் அசோசியேட்டட் வித் எவ்ரி ஹோம்ஸ். அப்போ டெலிஃபோன் லைன்ஸும் வரக்கூடாது. இது ரெண்டும் எலிமினேட் பண்ணிடணும். இது ரெண்டும் வரக்கூடாது ஆன்சரில். கரெக்டாக? அப்போ என்ன தான் ஆன்சர்? 1 2 1 4. ஸோ ஆன்சரே தெரியலனாலும், எனக்கு மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ்னால என்னன்னு தெரியலனாலும், நியூரோ டீஜெனரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் ஏற்படக்கூடிய பொல்யூட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா கொடுக்கறதுல எதில் வரலாம் எதில் வரக்கூடாதுன்னு லாஜிக்கலாக கெஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கெஸ் எடுக்கக்கூடிய எபிலிட்டிஸை டெஃபினட்டாக வளர்த்துக்கணும். ஏன்னா 50 கொஸ்டின் 25லேருந்து 30 கொஸ்டின் தான் உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு 50லேருந்து 60 கொஸ்டின் நீங்கள் கெஸ் எடுத்து தான் போகணும். அந்த கெஸ் எடுக்கிறத ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம், 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். 2 ஆப்ஷன் ஃபைனலாக வந்து நீங்கள் நிற்க போகும்போது ஏதாவது ஒன்று போய் தானே ஆகணும். அப்போ ஏதாவது ஒன்று போய் ஆகணும்னா யூ ஷுட் அப்ளை யுவர் லாஜிக்ஸ், யுவர் காமன் சென்ஸ், யுவர் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? இது அந்த டெக்னிக்ஸ் அண்ட் லாஜிக்ஸ் எங்கேருந்து டெரைவ் பண்ணணும்? அதனால தான் PYQ பாருங்கன்றது. ஓகேவா? தென் இந்த கொஸ்டின் பாருங்க. Due to improper or indiscriminate disposal of old and used computers or their parts, which of the following are released into the environment as e-waste? E-waste. ஓகேவா? இதில் ரொம்ப சிம்பிளாக எப்பயுமே எல்லாமே கொடுத்துருக்கானா, எது வராதுன்றதை தேடணும்னு நான் சொல்லியிருக்கேனா, பெரிலியம், கேட்மியம், குரோமியம், ஹெப்டாக்ளோர், மெர்க்குரி, லெட்டுன்றது இருக்குது. மெர்க்குரி லெட் எகைன் கேட்டிருக்காங்க பாருங்கள். மெர்க்குரி லெட்டு மோஸ்ட்லி இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது? ப்ளூட்டோனியம். ப்ளூட்டோனியம் is a component of nuclear energy. அப்போ ப்ளூட்டோனியம் அப்படின்றதை எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 7 இல்லாத ஆன்சர் வந்துச்சுனாலே முடிஞ்சிடுச்சு. மீது இன்னொன்று எது வரக்கூடாது? ஹெப்டாக்ளோர், பெரிலியம், கேட்மியம், குரோமியம், மெர்க்குரி, லெட் இது எல்லாமே எலக்ட்ரானிக் லேம்ப்ஸில் இருக்க போகும்போது வேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமையாக இருக்கும். மெர்க்குரி கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். அப்போ மெர்க்குரி வந்து தான் ஆகணும்னாலே 5 இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கணும்னாலே இது ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆகிடும். Heptachlor is a pesticide. It is not a e-waste. 4 வரக்கூடாது, 7 வரக்கூடாது. ஒன்று ஐதர் 4 தெரிஞ்சதுனாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், இல்லை 7 எலிமினேட் பண்ணாலும் ஆன்சர் வந்துடும். ஸோ 4 எலிமினேட் பண்ணாலும் ஆன்சரு, 7 எலிமினேட் பண்ணாலும் ஆன்சரு. ஸோ இந்த மாதிரி 5 அல்லது 6, 4, 5, 6, 7 இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலே எது வராதுன்றதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் பார்த்ததுல எதெல்லாம் வராதுன்றதை வச்சு எலிமினேட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும், எது வரும்ன்றதை பார்க்குறத விட. இது எந்த கொஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி. ஸோ அப்போ ஏன் இந்த கெமிக்கல்ஸை சுற்றி கேள்விகள் வந்துட்டு இருக்குன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 10 கெமிக்கல்ஸ் ஆஃப் மேஜர் பப்ளிக் கன்சர்ன் சொல்லிட்டு இந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணி அதனுடைய அது எங்கேருந்து வருது, என்ன சோர்சஸ்லேருந்து வருது, அது என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸை ஏற்படுத்துன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 10 இம்பார்ட்டண்ட்டான பொல்யூட்டன்ஸுக்கான சோர்ஸ் எது, அது என்ன மாதிரியான நெகட்டிவ் இம்பாக்ட்ஸை ஏற்படுத்துன்றது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருக்கும். ஜஸ்ட் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஹசார்டஸ் பெஸ்டிசைட்ஸ், ஏர் பொல்யூஷன், ஆர்செனிக், ஆஸ்பெஸ்டாஸ், பென்சின் கேட்டிருந்தானா, கேட்மியம் கேட்டிருந்தானா, டயாக்சின் இது வரைக்கும் கேட்கல, ஃப்ளூரைட் கேட்டிருந்தானா, லெட் கேட்டிருக்கானா, மெர்க்குரி கேட்டிருக்கான். ஸோ இந்த சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இது ரிலேட்டடானது எல்லா கீ பாயிண்ட்ஸும் இருக்கும். ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதோட ப்ரீஃப் பாயிண்ட்ஸை மட்டும் நான் ஜஸ்ட் இப்போ ப்ரஷ்அப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நமக்கு ஹெவி மெட்டல்ஸாக இருக்கக்கூடிய பொல்யூட்டன்ஸில் லெட் பார்த்தவா, லெட் வந்து ஸ்டில் பெயிண்ட்ஸ், லெட் ஆசிட் பேட்டரிஸ் இது எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அது எஸ்பெஷலி இட் கிரியேட்ஸ் ப்ராப்ளம்ஸ் டு தி சில்ட்ரன்ஸ். என்செஃபலோபதி, பெரிஃபரல் நியூரோபதி, அனீமியா, டேமேஜ் டு தி லிவர், கிட்னி, பிரெயின், நியூரோ அப்நார்மலிட்டிஸ், இன்ஃபர்டிலிட்டிஸ் அண்ட் ப்ரெக்னன்சி இது எல்லாத்துக்குமே லெட் வந்து ஒரு மேஜரான ப்ராப்ளமாக இருக்கும். மெர்க்குரி, தெர்மல் பவர் பிளான்ஸ், ஹாஸ்பிட்டல் வேஸ்ட், கோல்டு மைனிங் இது எல்லாமே சோர்சஸ் ஆஃப் மெர்க்குரி தான். ஹைப்பர் டென்ஷன், மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், இது எஸ்பெஷலி மெர்க்குரியோட அசோசியேட்டான டிசீஸ் என்னது? மினமாட்டா டிசீஸ்.
Minamata disease. Arsenic is an important water pollutant, especially drinking water pollutant, wood preservatives and pesticides. Genetic toxicity. Nickel, smelting operations, battery industries, cancer. Cadmium, tobacco smoke and batteries. Sulfur dioxide is major sources, fossil fuel combustions. Adinodiye irritating airways, especially chronic problems. Carbon monoxide, vehicular and open emissions, cardiovascular and pulmonary diseases, asphyxiation. Nitrogen oxides, fossil fuel combustions, respiratory illnesses and cardiovascular diseases. Okay, va? Then particulate matter, both particulate matter 2.5 and 10. Vehicular emission, agricultural waste, fuel and wood burning. Chronic pulmonary diseases, bronchitis, asthma, இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தும். தென் இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளாஸ்டிக்ஸ், ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின், லோ டென்சிட்டி பாலிஎத்திலின், பாலிவினைல் குளோரைடு, இது எல்லாத்தையுமே முக்கியமாக we have to focus on. பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், பைப்ஸு, ஸ்குவீஸ் பாட்டில்ஸு, காஸ்மெட்டிக் கண்டெய்னர் வேர்ப்பு, இது எல்லாத்துலேயுமே ஏற்படுத்தும். ஸோ இதனுடைய டேமேஜஸ் எல்லாமே பார்த்துக்கணும். இது கேட்டிருந்தானா பைஸ்ஃபெனால் கேட்டிருந்தானா ஃபுட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் அண்ட் ஃபீடிங் பாட்டில்ஸ், phthalates, personal care products, vinyl flooring, polyvinyl chloride, plastics. Dioxins, tobacco smoke, combustion of wood, tobacco smoke and combustion of wood, wood burning and tobacco, benzene pollution sources are good பார்த்தோமா. Polycyclic aromatic hydrocarbons, tobacco smoke, burning of coal, wood. Polychlorinated biphenyls, contaminated fish, meat and dairy products, ரொம்ப ரொம்ப முக்கியம். Polychlorinated biphenyls, ஓகேவா? ஸோ இதனோட சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா contaminated food products, dairy products and fish and meat products. ஸோ இது கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. Polychlorinated biphenyls, ஏன்னா பைஸ்பெனால் கேட்டாங்க, எல்லாமே கேட்டாங்க. இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பொல்யூட்டன்ஸ். இதுலேருந்தே கேள்விகள் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கு. ஓகேவா? தென் அடுத்தது இந்த மாதிரியா இது வரைக்கும் நம்ம பார்த்த பொல்யூட்டன்ஸோ, டீக்ரேடிங் ஏஜென்ட்ஸோ அல்லது பிளாஸ்டிக்ஸோ, இது எல்லாமே ஓவராலாக என்விரான்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துதோ அந்த பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம கேள்விகளாக பார்க்கலாம். Why is there a great concern about the microbeads? Microbeads அப்படின்றது என்னது? Microplastics. Microplastics that are released into the environment. They are considered harmful to the marine ecosystems. They are considered to cause skin cancer in children. They are small enough to be absorbed by the croplands in irrigated fields. They are often found to be used as a food adulterants. இதில் கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிங்க. இப்போ இதுக்கு எனக்கு தெரியவே இல்லைனாலும், சம்திங் மைக்ரோபிட்ஸ்னால என்னென்னு தெரியலனாலும், தட் ஆர் ரிலீஸ்ட் இன் டு தி கிரேட் கன்சர்ன். கேள்வி என்னது? கிரேட் கன்சர்ன் ரிலீஸ்ட் இன் டு தி என்விரான்மெண்ட். கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் இது ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸ்கின் கேன்சர் டு தி சில்ட்ரன், இது கிராப் லேண்ட்ஸ் மட்டும் பேசுது, இது ஃபுட் அடல்ட்ரேஷன் மட்டும் பேசுது. பட் இருக்கிறதுலே ப்ராடராகவும் வைடராகவும் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி ஆன்சராக இருக்கும். They are considered harmful to the marine ecosystems. ஏன்னா இந்த மைக்ரோபிளாஸ்டிக்ஸ் marine ecosystemன்றது எவ்வளோ பெரிய ecosystem, that source for any food resources of the entire earth. அப்போ கிரேட் கன்சர்ன்ன்ற வார்த்தையோட அசோசியேட் இருக்கக்கூடிய ப்ராடரான ஆப்ஷனே ஏ மட்டும் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் என்னது? ஏ தான். ஆன்சர் தெரியலனாலும் இந்த மாதிரி கெஸ் பண்ணணும். ஓகேவா? The acidification of ocean is increasing. Why is there a problem of concern? Ocean acidification அதிகமாக என்ன ஆகும்? The growth and survival of calcareous phytoplanktons will be adversely affected. Definitely enough. Calcareous depositsனால என்னது? கால்சியம் கார்பனேட் பேஸ், இது எல்லாமே அசிடிஃபிகேஷன் அதிகரிக்க ஆரம்பிக்கும், அழிவு அதிகரிக்க ஆரம்பிக்குமா? That leads to the coral bleaching and coral destructions. The growth and survival of coral reefs will be adversely affected. Survival of some plants that have phytoplankton larvae will be adversely affected. The cloud seeding and formation of clouds will be adversely affected. இதில் பாருங்க, இது எல்லாமே ஃபைட்டோபிளாங்க்டானை பற்றி பேசுது. இங்கேயும் அகெயின் ஃபைட்டோபிளாங்க்டானை பற்றி பேசுது. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மரீன் ஈகோசிஸ்டத்தோட பிரைமரி ப்ரொடியூசரான கோரல் ரீஃப்ஸை பற்றி பேசுது. இது எல்லாமே பயோட்டிக் காம்பனன்ட்ஸை பற்றி பேசக்கூடிய 3 ஸ்டேட்மெண்ட்ஸு. இது சம்மந்தமே இல்லாமல் கிளவுட் சீடிங் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கிளவுட்ஸை பற்றி பேசுது. ஸோ அப்போ ஓசன் அசிடிஃபிகேஷன்னால
அந்த ஓஷனுக்குள்ளார அசோசியேட்டாக இருக்கக்கூடிய லிவிங் பீயிங்ஸ்க்கு தான் ப்ராப்ளமே தவிர கிளவுட் ஃபார்மேஷனுக்கு அதுக்கும் இரலவெண்ட்டாக இருக்குது. ஆட் மேன் அவுட்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிட்டாலே ஆன்சர் வந்துடும். மீதி 3 தான் ஆன்சர். அந்த கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை குரூப் பண்ணுங்க. ஓகேவா? எதெல்லாம் பாசிபிளான விஷயமா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஓகேவா? There is some concern regarding the nanoparticles of some chemical elements that are used by the industry in the manufacturing of various products. ரொம்ப ஜெனரலாக இருக்குது. Nanoparticles in the manufacture of some products. அப்போது கொஷினும் ரொம்ப ப்ராடராகவோ வைடராகவும் இருக்குன்னா ஆப்ஷன்ஸும் ப்ராடராகவும் வைடராகவும் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. They can accumulate into the environment and contaminate water and soil. Definitely. Bio accumulation ஒன்று நடந்தாலே bio magnification இருக்குமா? They can enter the food chains. Definitely. They can trigger the production of free radicals. In the free radicals irukka automatically it could obviously affect the health ecosystem. நம்மளுடைய free radicals na என்னது? இப்போ ஃபைனலா அந்த எலிமெண்டோடைய the completion முடியாது. ஓகேவா? இப்போ கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜன் வந்து அதனுடைய சேச்சுரேஷன் லெவலுக்கு வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஆக்சிஜன் இன் தி பிளட் ஸ்ட்ரீம்லேருந்து எடுக்க ஆரம்பிக்குதோ அந்த மாதிரி தான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் நம்மளோட உடம்புக்குள்ளார இருக்க அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ 3மே there is a possibility of destruction தான். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? D1213. Brominated flame retardants are used in many household products like mattresses and upholstery. Why is there some concern about it? Problem னு சொல்லிட்டாங்க, concern னு சொல்லிட்டாங்க. They are highly resistant to the degradation in the environment. அப்போ degradation-க்கு ப்ராப்ளமாக இருக்கிறதானே சொல்லுவாங்க. They are able to accumulate in humans and animals. Bio accumulation, bio magnification, இதை தானே திரும்ப கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? இதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது இந்த மாதிரியான கொஸ்டின்லாம். ஓகேவா? ஸோ போத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டாக இப்போ கேட்டிருக்காங்க பாருங்க. மெனி chewing gums ஃபவுண்ட் இன் தி மார்க்கெட் ஆர் கன்சிடர்ட் அஸ் சோர்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். டெஃபினட்டாக இருக்க தான் சொல்லுது. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு நம்மளால் சொல்லவே முடியாது. chewing gum நமக்கே தெரியும் அவ்வளோ சீக்கிரத்தில் பயோடிகிரேடபிளாக இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி என்விரான்மெண்ட்டுக்கு நல்லதாக இருக்கும்? என்விரான்மெண்ட்டுக்கு பொல்யூஷன் ஏற்படுத்துறதா இருக்கும். மெனி chewing gums contain plastics as gum base. பயோடிகிரேடபிள் ஈஸியாக ஆகலைன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக எது தான் இருக்கும்? நான் பயோடிகிரேடபிளாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் அஸ் அ காம்பனண்ட் ஆஃப் chewing gums இருக்க தானே செய்யும். அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக கெஸ் எடுக்கணும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். நான் இப்போ சொன்ன மாதிரி ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் டே டு டேல நமக்கு இருக்கக்கூடியதில் பிளாஸ்டிக்ஸோட அசோசியேட் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க, கேள்விகளாக வரும். ஓகேவா? அதே மாதிரி தான் சிம்பிள் அப்ளிகேஷன். வித் ரெஃபரன்ஸ் டு தி பெர்ஃப்ளூரோஆல்கைல் அண்ட் பெர்ஃப்ளூரோஆல்கைல் சப்ஸ்டன்சஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் தி மேக்கிங் மெனி கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். எஸ்பெஷலி இது அதிகமாக நியூஸில் இருந்துச்சு. எதுக்காக நியூஸில் இருந்துச்சுன்னா இந்த நான்ஸ்டிக் தவாவோ அல்லது குக்வேரோ இருக்குல்ல, அதில் இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அது யூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸில் நம்ம ஃபுட்டை அதிகமாக குக் பண்ண இட் மே காசு ஹெல்த் இம்பேக்ட்ஸ். அப்போ அதனால் அது அதிகமாக நியூஸில் இருந்துச்சு. அப்போ அதை வச்சு தான் கேள்வி. நான் சொன்ன மாதிரி பைஸ்ஃபினாலு, சுவிங் கம்மு, பெர்ஃப்ளூரோஆல்கைல்ஸு, பென்சீனு, இந்த மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டீஸில் மைக்ரோபீட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியதை பார்த்து வச்சுக்கணும். பெர்ஃப்ளூரோஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி வைட் ஸ்ப்ரெட் இன் ட்ரிங்கிங் வாட்டர், ஃபுட் அண்ட் ஃபுட் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ். டெஃபினட்டாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட். PFAs ஆர் நாட் ஈஸிலி டிகிரேடட் இன் தி என்விரான்மெண்ட். அது இருந்தால் தானே இந்த பிரச்சனையை again and again திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க பாருங்க. persistent exposure to PFAs can lead to bio accumulation in animal bodies. bio accumulation, bio magnification, இதை வச்சு கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா இது எல்லாமே persistent organic pollutant. பர்சிஸ்டண்ட்டாக ரொம்ப நாளைக்கு இருக்க அது ஆட்டோமேட்டிக்கலாக ஃபேட் டெபாசிட்ஸாக நம்மளோட உடம்புக்குள்ளாரே இருக்கும். நம்மளோட உடம்புக்குள்ளார இருக்க போகும்போது நம்மளுக்கும் பாதிப்புகள் ஏற்படுத்தும். அதே வந்து அதர் அனிமல்ஸ்குள்ளார போகும்போது இட் வுட் அகெயின் டிரான்ஸ்மிட்டட் இன் தி ஃபார்ம் ஆஃப் பயோ மேக்னிஃபிகேஷன் டு தி அதர் ஹையராரிக்கல் ட்ராபிக்ஸ் லெவலில் போகும். அது என்டையர் ஈகோசிஸ்டத்தை பாதிப்புகள் ஏற்படுத்தும். அப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் மரீன் ஈகோசிஸ்டத்துக்குள்ளார போயிடுச்சுன்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் அது எவ்வளோ பெரிய லெவலில் ஏற்படுத்தும்? இதனால தான் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி UPSC கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியலனாலும் அது நெகட்டிவான டோனில் பேசுதா அப்படின்னா மோஸ்ட்லி அது போயிடுங்க. அதுதான் ஆன்சராக இருக்கும். இல்லைனா அது ஏன் கேள்வியை கேட்குறாங்க? ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் D 1213.
ஸோ இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறதும் கேள்விகளாக வருது, கன்வென்ஷனாக எப்பயுமே இருக்கிறதும் கேள்விகளாக வந்துட்டே இருக்கு. கன்வென்ஷனாக வரல தப்பு பண்ணவே கூடாது. டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறதுல சம் காமன் சென்ஸ் அப்ளை பண்ணி இது வரலாமல் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லாத ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்குது, அதில் ஏதாவது கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்களான்றதை வச்சுட்டாச்சு நீங்கள் கெஸ் எடுக்கணும். என்விரான்மெண்ட்டில் சயின்ஸ் அண்ட் டெக்ல நீங்கள் கெஸ் எடுக்காமல் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணவே முடியாது. கெஸ் எடுக்கிறதுக்கு தைரியமாக எடுங்க. ஓகேவா? கெஸ் எடுக்கிறதுக்கு என்ன கான்டெக்ட்ல கேட்டிருப்பாங்கன்றது நமக்கு பிஒய்க்யூவை திரும்ப திரும்ப பார்க்குறோம். அப்போ இந்த கான்டெக்ட்ல கேட்டிருக்கானா, இது இந்த டோனில் கேட்டிருக்காங்களா, இப்போ இது வந்து என்விரான்மெண்ட்டை ப்ராப்ளம் சென்ட்ரிக்காக கேட்குறானா அல்லது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி சென்ட்ரிக்காக கேட்குறாங்களா? அப்போ ப்ராப்ளம் சென்ட்ரிக்காக கேட்க போகும்போது கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் நெகட்டிவ் டோன்ஸாக எதெல்லாம் இருக்குது. என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி சென்ட்ரிக்காக கேட்குறாங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் எதெல்லாம் பாசிட்டிவ் டோன்ஸில் இருக்குது. இப்படின்ற அளவுக்காச்சும் மேட்ச் பண்ணி நீங்கள் கெஸ் பண்ணணும். கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் எப்படி குரூப் பண்ணுறது, எதெல்லாம் பாசிட்டிவாக சொல்லுது, எதெல்லாம் நெகட்டிவாக சொல்லுது, அப்போ எதை வச்சு ஆன்சருக்கு போகலான்றதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும். என்விரான்மெண்ட்டில் 50%, சயின்ஸ் அண்ட் டெக்கில் 70% நீங்கள் கெஸ் எடுக்காமல் ஆன்சர் பண்ணவே முடியாது. ஏன்னா அதை டேரெக்டான சோர்ஸஸில் நம்ம மேஜராக படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பாலிட்டியோ ஜாகிரபியோ ஹிஸ்ட்ரியோ கன்வென்ஷனலான நம்மளோட சோர்ஸஸ்லேருந்து படிச்சிருப்போம். ஆனால் இதெல்லாம் நிறைய அப்ளிகேஷன் பேஸ்டாக இருக்க போகும்போது நீங்கள் கெஸ் எடுக்கணும், தாராளமாக கெஸ் எடுக்கணும். அந்த கெஸ்ஸை வந்து குவாலிட்டேட்டிவான லாஜிக்கலான கெஸஸாக இருக்க போகும்போது தட் வில் டெஃபினெட்லி கிவ் an edge. இதுதான் நீங்கள் உள்ளே போகிறீங்களா இல்லையான்றதை டிசைட் பண்ணுங்க. கன்வென்ஷனில் எல்லாருமே சேமாக தான் இருப்பாங்க. பட் இந்த மாதிரியான ஏரியாஸில் நீங்கள் கெஸ் எடுக்கிறதுல தான் உங்களுக்கு உள்ளே போகிறீங்களா இல்லையான்றது டிசைட் ஆகும். ஓகேவா? இன் இந்தியா த யூஸ் ஆஃப் கார்போஃபியூரான், மெத்தில் பாரத்தியான், ஃபோரேட் அண்ட் ட்ரைசஃபோஸ் இஸ் வியூட் வித் அப்ரஹென்ஷன். எது கொடுத்து இப்போ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே அகெயின் அண்ட் அகெயின் இந்த கான்டெக்ட்ல யூபிஎஸ்சி கேட்டுட்டே இருக்காங்க. பட் இதில் ரொம்ப ரொம்ப கீவேர்டு என்னது, பாரத்தியான் அப்படின்னாலே எது, பெஸ்டிசைட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். அப்போ எதெல்லாம், ஏன்னா பெஸ்டிசைட்ஸோடைய ப்ரெசன்ஸும் அதிகரிக்க இட் வில் ஆல்சோ கிரியேட் ஹார்ம்னஸ் டு தி என்விரான்மெண்ட், எஸ்பெஷலி தி வாட்டர் பாடிஸ். ஓகேவா? ஸோ அப்போது எதெல்லாம் வந்து நமக்கு பெஸ்டிசைட்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாமே ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெஸ்டிசைட்ஸாக பேண்ட் பெஸ்டிசைட்ஸ் அல்லது நமக்கு ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய பெஸ்டிசைட்ஸ் நமக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சது டிடிடி, டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். அதே மாதிரி டைகோஃபால், எல்ட்ரின், டீல்ட்ரின், டைக்ளோரோ டைஃபினைல் டைக்ளோரோ ஈத்தேன், ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அண்ட் டைக்ளோரோ ஈத்தேன் ரெண்டுமே வந்து ஹார்ம்ஃபுல் பெஸ்டிசைட்ஸ் தான். இதனுடைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லாம் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. மேலத்தியான், பாரத்தியான், டயாசோனியன், ஃபென்தியான், குளோரோஃபைல்ஸ், எத்தியான், ஸ்ப்ரேஸ், பெட் ஷாம்பூஸ், அதாவது பைரித்தின் அண்ட் பைரித்தாய்ட்ஸ், இது எல்லாமே வந்து பெஸ்டிசைட்ஸு விச் மே கிரியேட்ஸ் ஹார்ம்ஃபுல்னஸ். அதே மாதிரி இந்த லிங்க் கொடுத்துருக்கு. இதில் பிஐபியில் ரீசெண்டாக கவர்மெண்ட்டால் நோட்டிஃபை பண்ணப்பட்டு பேன் பண்ணப்பட்ட பெஸ்டிசைட்ஸோட லிஸ்ட் இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க, மனப்பாடலாம் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுலேருந்து ஏதாவது கேள்விகள் உங்கள் கண்ணுக்கு தென்பட்டுச்சுன்னா, ஆன்சர் வந்துச்சுன்னா மார்க் பண்ணிவிடுங்க. ஓகேவா? கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று கொடுத்தாங்கனாலே அதில் ஏதாவது ஒன்று நமக்கு தெரிஞ்சதாக இருக்கும். ஒரு 4-5 கொடுக்குறாங்கனால இந்த பேர்ட்ஸு, ஸ்பீசிஸு, ஃப்ராகா, ரெப்டைல்ஸா, பேர்ட்ஸான்றதெல்லாம் கேட்டாங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நமக்கு க்ளூ கொடுக்கும் கண்டிப்பாக. அதை ஒன்றை வச்சு ஆன்சர் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் என்விரான்மெண்டலில் எஸ்பெஷலி மரீன் ஈகோசிஸ்டத்தில் அல்லது பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும், யூட்ராஃபிகேஷன் மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்துமா, அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். The water pollution in river is measured by the dissolved water pollution in river மெஷர் பண்ணுறது என்னது, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டை வச்சு தானே. அப்போ எதுதான் இங்கே டூலாக இருக்க போகுது, ஆக்சிஜன் தான். ஆக்சிஜன் லெவலை வச்சு தான் பொல்யூஷன் லெவல் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லாமே பொல்யூட்டன்ட், ஆக்சிஜனை வச்சு தான் அந்த ஈகோசிஸ்டம் ரிவரோ அல்லது பாண்டோ அல்லது மரீனோ எவ்வளோ தூரம் வரைக்கும் பொல்யூட்டடாக இருக்கா இல்லையான்றது ஆக்சிஜன் லெவலை வச்சு தான் சொல்ல முடியும். அதுதான் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டு நம்ம சொல்கிறோம். Biological oxygen demand is a standard criterion for measuring oxygen levels in blood, computing oxygen levels in forest ecosystem, pollution assay in aquatic ecosystem. அதே கேள்வி, pollution assay in இங்கே என்னது, ரிவர் வாட்டரில் பொல்யூஷன் யூஸ் பண்ணுறது ஆக்சிஜன் சொல்லியிருக்கோம். அப்போ பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இஸ் யூஸ்ட் இன் தி பொல்யூஷன் assay in aquatic ecosystem. ஸோ சிம்பிளாக again and again UPSC is repeating its questions. இதே விஷயத்தை அடுத்தது கேட்டிருக்காங்க பாருங்க. Estuaries possess distinct blooms of excessive growth of pigmented dinoflagellates. These blooms are called as, இது என்னது, algal bloomsனாலே என்னது, algal bloomsனாலே eutrophication. Eutrophication
which is majorly done through dinoflagellate. Is here it is act as a producers or autotrophs. Okay va? So இது அதிகரிக்க in any forms of fertilizers, so rivers runoff, phosphates, rocks, இது எல்லாமே ரிவர் ஈகோசிஸ்டத்தில் இன்க்ரீஸ் ஆக தட் குட் லெட் டு ஆல்கல் ப்ளூம். அந்த ஆல்கல் ப்ளூமோட பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ரெட் டைட்ஸ். ஓகேவா? இந்த ரெட் டைட்ஸ் அதிகரிக்க என்ன ஆக ஆரம்பிக்கும், பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ஆக்சிஜன் லெவல்ஸை இந்த ஆல்கல் க்ரோத் அதிகரிக்க அந்த பாண்ட்லையோ அல்லது ரிவரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இதை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதர் ஸ்பீசிஸ்க்கான ஆக்சிஜன் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அதர் ஸ்பீசிஸ்க்கான ஆக்சிஜனோட டிமாண்டு கூட ஆரம்பிக்கும். அப்போ பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டு கூட ஆரம்பிக்க ஒரு லெவலில் ஸ்பீசிஸ் எல்லாமே இறக்க ஆரம்பிச்சிடும். இட் குட் ஹாவ் அ ப்ராப்ளமேட்டிக் டிசாஸ்டர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி பாண்ட் ecosystem. There is a concern over the increase of, again அதே கேள்வி, there is a concern over the increase in the harmful algal bloom in the sea water of India. What could be the causative factors for this phenomena? Discharge of nutrients from the estuaries, runoff from the land during the monsoon, upwelling in the seas. In the upwelling in the seas, especially by the cold currents. Cold currents brings nutrients. That nutrients may increase the algal bloom effect. Runoff from the land during the monsoon. இதுதான் என்னது, எஸ்பெஷலி ஃபெர்டிலைசர்ஸ். மான்சூன் அப்போ ஃபைனலாக எங்கே வரும், எல்லா ரிவரும் போய் கலக்கக்கூடிய கடலில் தான் வரும். அந்த கோஸ்டல் ஈகோசிஸ்டத்தில் டெஃபினெட்லி இட் குட் லெட் டு தி ஆல்கல் ப்ளூம். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஆல் தி 3. ஸோ இப்போ ஆல்கல் ப்ளூம்னா என்ன, ஆல்கல் ப்ளூம் எதன் மூலியமாக நடக்குது, ஆல்கல் ப்ளூம் நடந்துச்சுன்னா ஆக்சிஜன் லெவல் என்ன மாதிரியா மாறும், அதனால் என்னென்ன பாதிப்புகள் அங்கே இருக்கக்கூடிய அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்துக்கு ஏற்படும். இதை தான் சுற்றி பேசி கேட்டுட்டு இருப்பாங்க. திரும்ப எகைன் பாருங்க. The scientific view is that the increase in the global temperature should not exceed 2 degrees Celsius above pre-industrial level. If the global temperature increases beyond 3 degrees Celsius above the pre-industrial level, what could be its possible impacts on the world? என்னென்னலாம் possible impacts on the world ன்னு கேட்டிருக்காங்க. Terrestrial biosphere tend towards a net carbon source. Terrestrial biosphere tends towards a net carbon source. ஏன்னா டிஸ்ட்ரக்ஷன் அதிகமாக டெரஸ்ட்ரியலில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் எல்லாமே டீக்ரேட் ஆக ஆரம்பிக்கும், அழிவுக்கு உட்படும். என்ன சொல்கிறது, நம்மளுடைய ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸோடைய டீஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டீஸ் குறைய ஆரம்பிக்கும். அப்போ கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய இடத்த விட கார்பனை எமிட் பண்ணக்கூடிய சோர்ஸஸாக மாறிடும். அப்போ டெரஸ்ட்ரியல் பயோஸ்பியர் டென்ஸ் டுவர்ட்ஸ் அ நெட் கார்பன் சோர்ஸ்ன்றது பாசிபிள் இம்பேக்ட் தான். வைட் ஸ்ப்ரெட் காரல் மாராலிட்டி வில் அக்கர். டெஃபினெட்லி கோரல்ஸ் ஆர் சென்சிட்டிவ் ஆர்கானிசம்ஸ். அப்போ இவ்வளோ பெரிய குளோபல் வார்மிங் அதிகரிக்க போகும்போது கோரல் மார்டாலிட்டி நடக்க தான் ஆரம்பிக்கும். ஆல் தி குளோபல் வெட்லேண்ட்ஸ் வில் பி பர்மனன்ட்லி டிஸப்பியர். இந்த இடத்துல பாருங்க, பர்மனன்ட்லி டிஸப்பியர். கல்டிவேஷன் ஆஃப் சீரியல்ஸ் வில் நாட் பி பாசிபிள் எனிவேர் இன் தி வேர்ல்டு. குளோபல் வெட்லேண்ட்ஸு வில் டிஸப்பியர்னு சொல்லியிருக்கலாம். cultivation of cereals would be greatly affected in the world ன்னு சொல்லியிருக்கலாம். இங்கே அந்த மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ரெண்டுலையுமே எக்ஸ்ட்ரீம் வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்போ இது ரெண்டுமே வரக்கூடாது, மீது ரெண்டுமே என்னது வரலாம். ஸோ ஜஸ்ட் அந்த வார்த்தைகளை வச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? தென் கார்பன் ரிலேட்டடான எந்த டேர்ம்ஸ் வந்தாலுமே அது கேள்விகளாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். Which of the following statements best describes the term social cost of carbon? Social cost of carbon, it is a measure in monetary value. இந்த வார்த்தைகளை வச்சு பாருங்க. Long term damage done by a ton of carbon dioxide emissions in a given year. Requirement of fossil fuels for a country to provide goods and services to its citizens. Effort put in by a climate refugee to adapt to live in a new place. Contribution of an individual person to the carbon footprint on the planet Earth. Social cost of carbon in the monetary value na அது மெஷர் பண்ணக்கூடிய ஒரு காம்பனண்ட்டாக இருக்கணும். அப்போ இதில் பெஸ்ட் என்னது, லாங் டேர்ம் டேமேஜ் டன் பை தி டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ் இன் எ கிவன் இயர். ஸோ எவ்வளோக்கு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக எமிட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நமக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் மூலியமாக நமக்கு இழப்புகள் ஏற்படுத்துதோ அதை தான் நீ சோஷியல் காஸ்ட்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக் காஸ்ட்னு சொல்லலாம்.
ஏன்னா இந்த இடத்துல மானிட்டரி வேல்யூன்னு பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன்னா ஏ தான். In the context of mitigating the impending global warming due to anthropogenic emissions of carbon dioxide, which of the following can be potential sites for carbon sequestration? ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணுறதுனால ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா, கார்பன் டை ஆக்சைடை கார்பன் டை ஆக்சைடு இன் அவர் அட்மாஸ்பியரில் இருக்கிறத குறைக்கணும். அப்போ கார்பன் டை ஆக்சைடை குறைக்கணும்னா கார்பனை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணணும். கார்பனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். கார்பன் அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துக்கிட்டு தனக்குள்ளாரே தேக்கி வச்சுக்கிறது தான் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். அந்த கார்பன் சைக்கிள்குள்ளார திரும்ப அலோவ் பண்ணக்கூடாது. அபேண்டன்ட் அண்ட் அன்எக்கனாமிக் கோல் சீம்ஸ், depleted oil and gas reserves, subterranean deep saline formations, இது எல்லாமே என்னது? சும்மா பொட்டன்ஷியல் சைட்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே கேன் பி யூஸ்ட் ஆஸ் அ ரீஜியன் ஃபார் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி 1, 2, 1, 3. அகைன் ப்ளூ கார்பன் என்னன்னு கேட்டிருக்காங்க. கார்பன் கேப்சர்ட், சிம்பிளாக அந்த ப்ளூன்ற ஒரு வார்த்தையை ஒட்டு மச்சு வருப்பாருங்க. கார்பன் கேப்சர்டு பை ஓஷன்ஸ் அண்ட் கோஸ்டல் ஈகோசிஸ்டம்ஸ், கார்பன் சீக்வஸ்டர்ட் in forest biomass and agricultural soils, carbon contained in petroleum and natural gas, carbon present in the atmosphere. So இந்த ப்ளூன்ற ஒரு வார்த்தையோட மோஸ்ட் அசோசியேட் ஆனது கார்பன் கேப்சர்டு பை ஓஷன்ஸ் அண்ட் கோஸ்டல் ஈகோசிஸ்டம்ஸ். ஸோ கார்பன் ரிலேட்டடான எந்த டேர்ம்ஸ் நியூஸில் இருந்தாலும் அதை பார்த்துக்கணும். அகைன் இங்கே பாருங்க, how many of the above activities are often 2023 are often considered as discussed in the carbon capture and sequestration? Spreading finely ground basaltic rocks on farmlands extensively. Definitely ஏன்னா basaltic rocks on the farmland என்னது? basaltic rocks it is a source of phosphates. Phosphates is a source of fertilizers. Fertilizers மூலியமா agricultural fields இருக்க போகும்போது carbon sequestration நடக்கும். Increasing the alkalinity of the oceans by adding lime. Yes, carbon alkalinity அதிகரிக்க, lime அதிகரிக்க it is a calcium oxide ஆவோ calcium carbonate ஆகவோ அதிகரிக்க இது என்ன பண்ணும்? இட் லெட்ஸ் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் கோரல் ரீஃப்ஸோ அல்லது அதர் ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ். அது என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக கார்பன் டை ஆக்சைடை சீக்வஸ்டர் பண்ணும். கேப்சரிங் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ்டு பை வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பம்பிங் இட் இன்டு அபேண்டன்ட் சப்டெரேனியன். இது தானே கேட்டிருந்தாங்க. சப்டெரேனியன் மீன்ஸ் பொட்டன்ஷியல் சைட்ஸ் நீங்கள் கேட்டிருந்தானா? எதெல்லாம் பொட்டன்ஷியல் சைட்ஸ் ஃபார் சப்டெரேனியன் டீப் சலைன் ஃபார்மேஷன், சப்டெரேனியன் பொட்டன்ஷியல் சைட்ஸ் ஃபார் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். அதே ஆப்ஷன் அப்படியே இங்கே கேள்வியாக கேட்டிருக்கான். Pumping into the abandoned subterranean mines in the form of carbonated waters. Again UPSC அவங்களே தான் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கு மேலே என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேணும்? ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆல் தி 3. அப்போ கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன், கார்பன் கேப்சருக்கான எந்த விஷயங்கள் இருந்தாலும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்க, அதே டேர்ம் கார்பன், ப்ளூ கார்பன் மாதிரி கார்பன் ஃபர்டிலைசேஷன். Which of the following statements best describes carbon fertilization? Increased plant growth due to fertilization. இந்த இடத்துல fertilization கார்பனை புதுசாக உருவாக்குறது, கார்பன் fertilization. Increased plant growth due to increased concentration of carbon dioxide in the கார்பன்னால புதுசாக உருவாக்குறது fertility. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு இது வந்து ஒரு ரிவர்ஸ் ஃபார்மில் எவ்வளோக்கு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு பிளான்ட் growth அதிகரிக்குமா? ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு இஸ் an essential source for photosynthesis. Increased plant growth due to increased concentration of carbon dioxide in the atmosphere. Increased temperature of the earth due to increased concentration of carbon dioxide என்றது fertilization அசோசியேட் ஆனது கிடையாது. Increased acidity of ocean as a result of increased concentration of carbon dioxide. Adaptation of living beings on the earth due to climate change. இதுல again பாருங்க, இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல இது வந்து நெகட்டிவ் டோன் பேசுது. எது? கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீசிங் டெம்பரேச்சர். இன்க்ரீஸ்டு அசிடிட்டி நெகட்டிவ் டோனை பேசுது. அடாப்டேஷன் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் ஆன் தி எர்த் டு தி கிளைமேட் சேஞ்ச் அகைன் நெகட்டிவ் டோனை பேசுது. இது மட்டும் தான் பாசிட்டிவ் டோனை பேசுது. இந்த உள்ள ஃபெர்டிலைசேஷன்ன்ற வார்த்தை பாசிட்டிவான வார்த்தை. அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் பாசிட்டிவாக இருக்கிறது இது மட்டும்தான். இன்க்ரீஸ்டு பிளான்ட் growth டியூ டு இன்க்ரீஸ்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் தி அட்மாஸ்பியர். இட் இஸ் பாசிபிள் டு ப்ரொவைட். ஸோ அப்போது இது எல்லாமே நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாத்துக்குமான மேஜர் சோர்ஸஸே நமக்கு ஃபாசில் ஃபியூவல்ஸும் தெர்மல் பவர் பிளான்ட்ஸும் தான். அப்போ ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரியான எமிஷனுக்கான பாசிபிலிட்டிஸை குறைக்கணும்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவான சோர்ஸஸ் ஃபார் ஃபியூவல்ஸுக்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே ஆகணுமா? அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் பயோஃபியூவல்ஸ்.
அப்போ அந்த பயோஃபியூவல்ஸ் ரிலேட்டடானது எதுவாக இருந்தாலும் அதை பற்றி கேள்விகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இட் இஸ் பாசிபிள் டு ப்ரொடியூஸ் ஆல்கே பேஸ்டு பயோஃபியூவல்ஸ். But what are the likely limitations of developing countries in promoting these industries? Algae-based biofuels. Algae is a primary producers. அப்போ algae-based biofuels ப்ரொடியூஸ் பண்ணணும்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு எதெல்லாம் பிரச்சனைகளாக இருக்கும்? ப்ரொடக்ஷன் ஆஃப் algae-based biofuels is possible in sea only and not on continents. அப்படிலாம் இருக்குமா? ஆல்கேனாலே அது கான்டினென்ட்ஸ்லேயும் இருக்கும், ஓஷன்ஸ்லேயும் இருக்கும். அப்போ ஓஷன்ஸில் மட்டும்தான் பாசிபிள், கான்டினென்ட்ஸில் இல்லைன்றது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டே முதல்ல தப்பு. ஒன்று எலிமினேட் பண்ணிட்டாலும் 2 ஆப்ஷன் போயிடும். Setting up and engineering the algae-based biofuel production requires high level of expertise technology until the construction is completed. ஏன்னா ப்ராப்ளம் ஆஃப் அ டெவலப்பிங் கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இது வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ப்ராப்ளம் ஆஃப் அ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இன் எனி கேஸ் எதுவாக தான் இருக்கும், மணி பிரச்சனையாக இருக்கும், டெக்னாலஜி பிரச்சனையாக இருக்கும், எக்ஸ்பர்டீஸ் பிரச்சனையாக இருக்கும். இது பிரச்சனையாக இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் அது பாசிட்டிவாக கரெக்டாக தான் இருக்கும். Economically viable production necessitates the setting up of large scale facilities which may raise ecological and social concerns. இது ரெண்டுமே தான் ரீசனாக இருக்கும். அப்போ ஆப்வியஸ்லி என்னது ஆன்சர்? ஆப்ஷன் பி தான். அப்போ ஆல்கே பேஸ்டு பயோஃபியூவல்ஸ் அப்படின்னா என்ன? இது பார்ட் ஆஃப் பயோஃபியூவல் பாலிசியில் இருக்கு. அதை வச்சு தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு இந்தியாஸ் நேஷனல் பாலிசி ஆன் பயோஃபியூவல்ஸ். According to India's national policy on biofuels, which of the following can be used as raw materials for the production of national policy of biofuels அடிப்படையாக வச்சு which of the following can be used as raw materials for the production of biofuels? என்னென்ன கொடுத்துருக்காங்க? கசாவா, damaged wheat grains, groundnut seeds, horse gram, rotten potatoes, sugar beet. இப்போ இதில் நல்லா கவனிங்க. damaged, rotten அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நேஷனல் பாலிசி அண்ட் பயோஃபியூவல்ஸ் படி ஆல்கே பேஸ்டு பயோஃபியூவல்ஸ் பார்த்துருந்தோமா, அது 3rd ஜெனரேஷன் பயோஃபியூவல். இது எல்லாமே 2nd ஜெனரேஷன் பயோஃபியூவல். அப்படின்னா நேஷனல் பாலிசி ஆஃப் பயோஃபியூவல்ஸ் படி பயோஃபியூவல்ஸ்க்கான சோர்ஸஸே பிரிச்சிருக்காங்க. அதில் எதெல்லாம் ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணலான்றதையும் செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபுட்டு ப்ராடக்ட்ஸாக இருக்கிறத மோஸ்ட்லி பயோஃபியூவல் ஜெனரேஷனுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரெண்டுமே, ஒரு பக்கம் ஃபியூவலுக்கு வேறு டிமாண்ட் இருக்கும், ஒரு பக்கம் ஃபுட் கன்சம்ஷன். இப்போ ஃபியூவலுக்கான டிமாண்ட் அதிகரிக்க போகும்போது கமர்ஷியலாக இது எல்லாமே அந்த சைடு போயிடுச்சுன்னா ஃபுட்டுக்கான கன்சம்ஷன்ஸ் குறைய ஆரம்பிக்கும்ன்றதுனால டைரக்டாக ஃபுட் கிராப்ஸை யூஸிங் ஃபார் பயோஃபியூவல் ஜெனரேஷன்ஸ்க்கு இந்த பாலிசி ஹெல்ப் பண்ணாது. அப்போ கொடுத்துருக்கிறதுல கிரவுண்ட் சீட்ஸும் ஹார்ஸ் கிராமும் டைரக்டாக எடிபிள் ஃபார்மில் இருக்கக்கூடியது, எடிபிள் ஃபார்மில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், எடிபிள் ஃபார்மில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நாட் ஆஸ் எ ரா மெட்டீரியல் ஃபார் பயோஃபியூவல்ஸை எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ இது ரெண்டு எலிமினேட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். 1, 2, 5 and 6. ஓகேவா? அப்போ இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதாவது பயோஃபியூவல்ஸுக்கான சோர்ஸஸ் எதெல்லாம் எந்த ஜெனரேஷன் ஆஃப் பயோஃபியூவல்ஸை நம்மளோட நேஷனல் பாலிசி படி எதுபடி அதை பிரிச்சிருக்காங்கன்றதை கேட்டிருக்காங்க. அதை பார்த்துருவோம். அப்போ நம்மளுடைய நேஷனல் பாலிசி அண்ட் பயோஃபியூவல்ஸ் 2018 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதோட பர்பஸ் என்னன்னா 20% பிளெண்டிங் ஆஃப் எத்தனால் இன் பெட்ரோலும் அண்ட் 5% ஆஃப் பயோடீசல் இன் டீசலும். அப்போ இந்த எத்தனாலுக்கும் பயோடீசலுக்குமான சோர்ஸஸாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் 4 ஜெனரேஷன்ஸாக, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன் அண்ட் ஃபோர்த் ஜெனரேஷன். இதில் அட்வான்ஸ்டு பயோஃபியூவல்ஸ்னு சொல்கிறது எல்லாமே இந்த செகண்ட் ஜெனரேஷனுக்கு மேலே இருக்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ன்றது டைரெக்டாகவே ஃபுட் கிராப்ஸ் அப்படியே யூஸ் பண்ணுறது. செகண்ட் ஜெனரேஷன் தான் இந்த வேஸ்ட்டு, அதுலேருந்து வரக்கூடிய ரெசிடியூஸு, அது கெட்டு போனது, இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த அட்வான்ஸ்டு பயோஃபியூவல்ஸு செகண்ட் ஜெனரேஷனும் தேர்ட் ஜெனரேஷன் அண்ட் ஆல்கே பேஸ்டு பயோஃபியூவல்ஸையும் குக்கிங் ஆயில் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக யூஸ் பண்ணியும் பயோஃபியூவல்ஸை ஜெனரேட் பண்ணோம்னா தட் குட் பி யூஸ்ஃபுல் ஃபார் ரெடியூசிங் தி டிபெண்டன்ஸ் ஆன் க்ரூட் ஆயில்ஸ் அண்ட் அதர் ஹைட்ரோகார்பன்ஸ். ஓகேவா? இதில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க, எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அப்போ இது பிரகாரம் நமக்கு பயோஃபியூவல்ஸை டேரெக்டாக இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் டேரெக்டாகவே யூஸ் அஸ் பயோஃபியூவல்ஸ். பட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுன்றது பயோஃபியூவல் பாலிசி படி சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. வீட்டு, பார்லே, கார்னு, சுகர் பீட்டு, அனிமல் ஃபேட்ஸு, இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பயோஃபியூவல்ஸை டேரெக்டாகவே ப்ராடக்ட்ஸாக எடிபிள் ப்ராடக்ட்ஸாகவும் இருக்கும், அதை பயோஃபியூவல்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். பட் பயோஃபியூவல் பாலிசி எதை ரெக்கமெண்ட் பண்ணோம்னா இதுக்கப்புறம் இருக்கிறதா, ஏன்னா இது மூணுமே இந்த அட்வான்ஸ்டு செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஜெனரேஷனு தான் அட்வான்ஸ்டு பயோஃபியூவல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த அட்வான்ஸ்டு பயோஃபியூவல்ஸை தான் பயோஃபியூவல் பாலிசி ரெக்கமெண்ட் பண்ணுது.
இந்த அட்வான்ஸ்டு பயோஃபியூவல்ஸ் தான் செகண்ட் ஜெனரேஷன் பயோஃபியூவல்ஸ் அப்படின்னா என்னதுன்னா பயோ எத்தனாலும் பயோஃபியூவல்ஸும் கசாவா, ஜட்ரோஃபா, ரைஸ் ஸ்ட்ரா, கிராஸ், வுட்டு, ராட் அண்ட் பொட்டேட்டோஸ் இந்த மாதிரியான டேமேஜ்டு ஃபுட் கிரெயின்ஸ் மாதிரியான செகண்டரி ப்ராடக்ட்ஸ் நான் எடிபிள் ப்ராடக்ட்ஸாக இருக்கிறதுலேருந்து பயோஃபியூவல் ஜெனரேஷன். தேர்ட் ஜெனரேஷன்ன்றது ஆல்கே ஆஸ் அ பிரைமரி ப்ரொடியூசர்ஸ், ஆல்கேவையே க்ரோ பண்ணி தட் கேன் பி யூஸ் அஸ் அ பயோஃபியூவல். ஃபோர்த் ஜெனரேஷன்ன்றது ஜிஎம்ஓ, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபோர்த் ஜெனரேஷன் பயோஃபியூவல்ஸ். ஸோ அப்போ இந்த 3 தான் பாலிசி பயோஃபியூவல் பாலிசியில் வருதே தவிர இது ரெண்டுமே எடுத்துக்க மாட்டாங்க. அதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இது பிரகாரம் எதெல்லாம் அட்வான்ஸ்டு பயோஃபியூவல்ஸாக்கான ரா மெட்டீரியல்ஸ் நம்ம எடுத்துக்கலான்றதையும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க பிஐபியில். ஓகேவா? ஃபார் எத்தனால் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு எதெல்லாம் மொலாசஸ், சுகர் கேன் ஜூஸ், சுகர் சிரப்பு, கிராஸஸ், சுகர் பீட், சொர்க்கம், ராட் அண்ட் பொட்டேட்டோஸ், கார்ன், கசாவா, டேமேஜ்டு ஃபுட் கிரெயின்ஸு, இது எல்லாமே எது பிஐபிலேருந்து எடுத்தது தான். ஆல்கல் ஃபீட் ஸ்டாக்கு, கல்டிவேஷன் ஆஃப் சீவீட்ஸ், நான் எடிபிள் ஆயில் சீட்ஸ், யூஸ்டு குக்கிங் ஆயில், அனிமல் டேலோ, இது எல்லாமே நான் எடிபிள். எல்லாமே பாருங்கள் நான் எடிபிள் டேமேஜ்டு ஃபுட் கிரெயின்ஸ். இது எல்லாமே எத்தனால் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் பயோ டீசல் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் நீங்கள் ரா மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கணும். இதுலேருந்து கண்டிப்பாக கேள்வி வரும். நேஷனல் பயோஃபியூவல் கோஆர்டினேஷன் கமிட்டி பேஸ்ட் ஆன் நேஷனல் பயோஃபியூவல் பாலிசியிலிருந்து கேட்கப்பட்டது. இதுதான் அட்வான்ஸ்டு பயோஃபியூவல்ஸ். நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸ்டு பயோஃபியூவல்ஸ்னால் எது அப்படின்றத இந்த செகண்ட் ஜெனரேஷன் அண்டு தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன்ஸ், இது எல்லாமே அட்வான்ஸ்டு பயோஃபியூவல்ஸ். ஸோ இது எல்லாமே டைமெத்தில் ஈத்தர் எந்தெந்த சோர்ஸஸ்லேருந்து வருதுன்றது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது ஹைட்ரஜன். இன்னொரு சைடு ஒரு பக்கம் பயோஃபியூவல்ஸ் இருக்குன்னா எனர்ஜி செக்ரிகேஷன்ஸ்லேயே ரொம்ப என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான எனர்ஜி ரிசோர்ஸஸாக இருக்கிறது ஹைட்ரஜன் பேஸ்டாக இருக்கக்கூடிய எனி எனர்ஜி சோர்ஸுமே. ஏன்னா ஹைட்ரஜன்னாலே அதில் கார்பன் கிடையாது. ஹைட்ரஜனுடைய எமிஷனில் வாட்டர் வேப்பர் தான் ரிலீஸ் ஆகும். அப்போ ஹைட்ரஜன் பேஸ்டு எந்த எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷனாக இருக்கட்டும் அது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். அப்போ அது ஃபோக்கஸ்டாக இருக்கிறது யூபிஎஸ்சி கேள்வி கேட்டிருக்காங்க. அது தனி தீமாக பார்ப்போம். In the context of proposals to the use of hydrogen enriched CNG, compressed natural gas, as fuel for buses in the public transport, consider the following statements. The main advantage of the use of hydrogen compressed natural gas is the elimination of carbon monoxide emissions. இந்த இடத்துல வார்த்தை என்னன்னா எலிமினேஷன் கிடையாது, ரிடக்ஷன். அப்படி எலிமினேஷனாக இருந்துச்சுன்னா இது ரொம்ப கம்ப்ளீட்லி என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஆகிடும்ல. the main advantage of use of compressed natural gas, நேச்சுரல் கேஸ்ன்னு வந்துட்டாலே அதில் ப்ரொப்பேன், பியூட்டேன் இது எல்லாமே காம்பனன்ட்ஸாக இருக்கும். இதை நம்ம ஜியாகிரஃபியில் பார்த்துருந்தோம். அப்போ அதில் எலிமினேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு எமிஷன்ஸுக்கு பாசிபிளே கிடையாது. ஏன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ்னு வரப்போகும்போது கார்பன் மோனாக்சைடு எமிஷன்ஸை ரிடக்ஷன் தான் பண்ணலாமே தவிர எலிமினேஷன்ன்றது பாசிபிலிட்டியே கிடையாது. அப்போ ஒன்று வரக்கூடாது. HCNG as fuel reduces carbon dioxide. பாருங்க, ரெடியூசஸ்க்கும் எலிமினேஷன். ரெடியூசஸ் கார்பன் டை ஆக்சைட்ஸ் அண்ட் ஹைட்ரோகார்பன் எமிஷன்ஸ் கரெக்ட். ஹைட்ரஜன் அப் டு 1/5 by volume can be blended with the CNG as yes, 20% can be blended. ஹைட்ரஜன் மேக்ஸ் தி ஃபியூவல் லெஸ் எக்ஸ்பென்சிவ். எப்பயுமே புதுசாக ஒரு விஷயம் வருதுன்னா அது இனிஷியலாக லெஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்காது. ஏன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி அடாப்டேஷனும் எக்கனாமிக் வயபிலிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். அப்போ அதனால லெஸ் எக்ஸ்பென்சிவ் கிடையாது, மோர் எக்ஸ்பென்சிவ். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 213 ஒன்லி. ஓகேவா? தென் அடுத்து 2023 கேட்ட கேள்வி. With reference to green hydrogen, consider the following statements. It can be used directly as a fuel for internal combustion. ஏன்னா green hydrogen டைரக்டாகவே ஃபியூவலாக யூஸ் பண்ணலாம் for internal combustion of the engines. It can be blended with natural gas and used as a fuel for heat or power generations. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் enriched compressed natural gases பார்த்தோம். அந்த மாதிரி green hydrogen can be blended with natural gas. It can be used in hydrogen fuel cells to run vehicles. Yes, green hydrogen is used in all of these three forms. Answer for this question என்னது? As option C, all the three. ஓகேவா? Again 2023 அதே green hydrogen பேஸ் பண்ணி ரெண்டு கேள்வி வந்திருக்கு. Consider the following heavy industries: fertilizer plants, oil refineries, steel plants. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துட்டோம். இது எல்லாமே சோர்சஸ் ஆஃப் பொல்யூட்டன்ட் ஆஸ் வெல் அஸ் greenhouse gases.
இது எல்லாத்துக்குமே இது மூணுமே தான் முக்கியமான சோர்சஸாக இருக்குது. அப்போ green hydrogen is expected to play a significant role in decarbonizing. இது எல்லாமே மேஜர் emitters of carbons. In decarbonizing how many of the above industries? இது மூணுமே ரீப்ளேஸ் பண்ணுறது தானே. எப்படி கேள்வியில சிம்பிளா ஆனால் மாற்றி கேட்குறாங்க பாருங்க. இது எல்லாமே சோர்சஸ் ஆஃப் கார்பன்ன்றது இத்தனை முறை கேட்டுட்டாங்க. அப்போ கிரீன் ஹைட்ரஜன் ஒன்று ப்ரப்போஸ் பண்ணுறேன். அந்த கிரீன் ஹைட்ரஜன் எதை எலிமினேட் பண்ணலன்னா இது எல்லாத்தையுமே தானே எலிமினேட் பண்ணலாம். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆல் தி த்ரீ. இதெல்லாம் பியூர் அப்ளிகேஷன் ஆஃப் காமன் சென்ஸ். ஓகேவா? அப்போ கிரீன் ஹைட்ரஜன் பேஸ்டு எனி எனர்ஜி இஸ் அ ரிப்பீட்டட் தீம், அட்வான்ஸ்டு தீம். ஓகேவா? அப்போ கிரீன் ஹைட்ரஜன்னா என்னன்றதை நம்ம டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ கிரீன் ஹைட்ரஜன் பேர்லேயே நமக்கு இருக்கு. இட் இஸ் சோர்ஸ்டு ஃப்ரம் அ green energy. அதாவது கிரீன் ஹைட்ரஜன் என்னன்னா சிம்பிள் வாட்டர் H2O எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலியமா ஹைட்ரஜனாகவும் வாட்டர் வேப்பராகவும் ஹைட்ரஜனை தனியாகவும் ஆக்சிஜனை தனியாகவும் பிரிக்கிறது. ஹைட்ரஜனை தனியாகவும் ஆக்சிஜனை தனியாகவும் பிரிக்கிறது. அப்போ எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர் நடக்கணும்னா அதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும்ல. இந்த எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டரை பிரித்து ஹைட்ரஜனை தனியாக எடுத்து வாட்டர் வேப்பரை மட்டும் ரிலீஸ் இன்டு தி அட்மாஸ்பியரை போனுச்சுன்னா இது கிளீன் ரெசிடியூவாக வெளியில் வரும். இந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் அது கிரீன் ஹைட்ரஜனா மற்ற ஹைட்ரஜனான்றதை பிரிக்கிறது. இந்த எலக்ட்ரோலைசிஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி ரெனியூவபிள் எனர்ஜியா இருக்குதுன்னா அது கிரீன் ஹைட்ரஜன். விண்டு, சோலாரு, ஜியோ தெர்மல், டைடல் இது எல்லாமே ரெனியூவபிள் எனர்ஜி. அப்போ இந்த எனர்ஜி மூலியமா எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலியமா ஒரு ஹைட்ரஜனை கிரியேட் பண்ணோம்னா அது கிரீன் ஹைட்ரஜன். நியூக்ளியர் எனர்ஜி is a clean energy but not green energy. Not green. இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நியூக்ளியர் எனர்ஜிக்காக யூஸ் பண்ணக்கூடிய சோர்சஸ் இஸ் நாட் ரெனியூவபிள் இன் நேச்சர். இட் இஸ் அதனுடைய எமிஷன் வந்து கிளீனாக இருக்கும். அதனுடைய எமிஷனில் வந்து கார்பன் இருக்காது. பட் அதுக்கு யூஸ் பண்ணுறது யுரேனியமும் ப்ளூட்டோனியமும் தோரியம் தானே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கான சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் நாட் ரெனியூவபிள் இன் நேச்சர். ஸோ நியூக்ளியர் எனர்ஜியை பயன்படுத்தி ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலியமா ஹைட்ரஜனை கிரியேட் பண்ணோம்னா அது பிங்க் ஆர் பர்பிள் ஹைட்ரஜன். இது ரெண்டுக்கு மட்டும் டிஃப்ரென்சஸ் தெளிவாக தெரியணும். இது ரெண்டையுமே பயன்படுத்தி வர்றது எல்லோ ஹைட்ரஜன். நேச்சுரல் கேசஸ் அண்ட் கோலை பயன்படுத்தி வர்றது ப்ளூ ஹைட்ரஜன். தென் நேச்சுரல் கேசஸ் ப்ரௌன் ஹைட்ரஜன், பிளாக் கோல் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறது பிளாக் ஹைட்ரஜன். ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்சஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கிரீன் ஹைட்ரஜனுக்கும் பிங்க் ஆர் பர்பிள் ஹைட்ரஜனுக்குமான டிஃப்ரென்சஸ். மீதி எல்லாமே இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் மினிமம் ரெசிடியூஸ் தான் இருக்கும். இதுக்கு மேலே வரதில் எல்லாத்துலேயுமே எமிஷன் இருக்கும். பட் எமிஷனுடைய பர்பஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் பிளாக் வரைக்கும். ஏன்னா ஒன்ஸ் நேச்சுரல் கேஸு கோலுன்றது சோர்ஸ்ன்னு வந்துட்டாலே இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளூ ஹைட்ரஜன் என்னென்னா சோர்ஸாக நேச்சுரல் கேஸையும் கோலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுலேருந்து எமிட் ஆகக்கூடிய அதாவது நேச்சுரல் கேஸையும் கோலையும் சோர்ஸாக யூஸ் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக அதுலேருந்து கார்பன் எமிஷன்ஸ் இருக்குமா, அந்த கார்பனை ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கும். கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் அண்டு சீக்வஸ்ட்ரேஷன். ஸோ அப்போது சோர்ஸஸாக இவங்க வந்து நேச்சுரல் கேஸஸையோ அல்லது கார்பன் கோல்ஸை யூஸ் பண்ணால் கூட இட் ஹேஸ் அ ஃபெசிலிட்டி டு கேப்சர் இட் அண்ட் அப்சார்ப் அண்ட் ரீடைன் இட். ஸோ அப்படி இருக்கிறது ப்ளூ ஹைட்ரஜனில் வந்துடும். ஓகேவா? அதை கேப்சர் பண்ண முடியாமல் அதுவும் எமிஷன் ஆக அது பிளாக் ஹைட்ரஜனாவோ ப்ரௌன் ஹைட்ரஜனாவோ போயிட்டுருக்கும். ஸோ இப்படி யூ ஷுட் நோ அபவுட் தி டிஃப்ரென்சஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஹைட்ரஜன்ஸ். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு இந்த செஷன் முடிவுக்கு வருது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஸோ இந்த செஷனில் நம்ம வந்து எதெல்லாம் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ஸு, ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ்ஸு, பொல்யூட்டன்ஸு, இதுக்கான சோர்சஸ் எதெல்லாம், இதுக்கான இம்பேக்ட் எதெல்லாம், இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் வேஸ் என்னென்னலாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸாக இருக்கக்கூடிய பயோஃபியூவல்ஸோ
க்ரீன் ஹைட்ரஜன்ஸ்க்கான காம்பனன்ட்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இந்த தீம்ஸு அது எஸ்பெஷலி பிளாஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக எந்த விதமான கரண்ட்டு ட்ரெண்டில் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அஃபெக்ட் பண்ணக்கூடிய எந்த பொல்யூட்டண்ட்டாக இருந்தாலும் அதையும் பார்த்துக்கணும். ஸோ கன்வென்ஷனலாக இருக்கிறதுலேருந்தும் கேள்விகள் டெஃபினட்டாக வந்துகிட்டே இருக்கும், ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறத வச்சு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறதா நீங்கள் காமன் சென்ஸ் அப்ளை பண்ணாலும் மோஸ்ட்லி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த தீம்ஸ், இந்த ஏரியாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நான் சொல்லியிருக்கக்கூடிய லிங்க்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், அதில் இன்னும் டீட்டெயில்டான டிஸ்கிரிப்ஷன்ஸோடு இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இம்பார்ட்டண்ட்டான காம்பனண்ட்டுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இதை தாண்டி இருக்கிறத நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கிட்டா போதுமானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து லாஸ்ட் செஷனில் வந்து நமக்கு என்விரான்மெண்டல் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன்ஸ், இனிஷியேட்டிவ்ஸ் குளோபல் லெவல்லையும் சரி, இந்தியா லெவல்லையும் இருக்கிறத பார்த்துட்டோம்னா நமக்கு என்விரான்மெண்ட் ஓவராலாக கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.